Hi friends, welcome to SANTRA TECHSPOT. ஸோ இந்த வீடியோவில் பைத்தான் பற்றின இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அதை பற்றின ஹிஸ்ட்ரி. ஸோ பைத்தான் ஏன் வந்தது, எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஏன் பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்தது, எல்லா டீட்டெயிலுமே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பைத்தானோட ஒரு ஃபுல் இன்ட்ரொடக்ஷனையுமே நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பைத்தான் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஹை லெவல் லாங்குவேஜ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஜாவா .NET இருந்தாலும் சரி, எது எடுத்துட்டாலுமே நம்ம வந்து ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் தான் பைத்தான் அப்படிங்கிறதும் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். இதை வந்து டெவலப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயிடோ வான் ரோசம் அப்படிங்கிறவர் தான் டெவலப் பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பைத்தான் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் லாங்குவேஜ். அதோட சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராம் கற்றுக்க போகிறீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சி ப்ரோக்ராம் கூட தெரியாது அப்படின்னா கூட நோ ப்ராப்ளம், நீங்கள் கூட பைத்தான் கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து பைத்தான் கற்றுக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஃப்ரெஷர் கூட வந்து அப்போ தான் ஒருத்தர் வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு வராரு அப்படிங்கிறவர் கூட பைத்தான் கற்றுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சிலபஸில் கூட ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எல்லாத்துக்குமே காமன் லாங்குவேஜாக பைத்தான் வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒய் பைத்தான் வாஸ் கிரியேட்டட். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எந்த ஒரு டெவலப்பர் க்ரியேட் பண்ணாலும் ஒய் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அந்த கொஷினுக்கு ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பைத்தான் வந்துட்டு எல்லோரும் கேட்பாங்க, இது வந்து ஒரு நியூ லாங்குவேஜா, இது வந்து 2000க்கு அப்புறம் வந்த லாங்குவேஜா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கூட எல்லாத்துக்கும் வரும். பட் நோ, பைத்தான் வந்து டெவலப் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980ஸ்க்கு முன்னாடியே. ஸோ 1980ஸ்க்கு முன்னாடியேங்கும்போது ஜாவாலாம் வர்றதுக்கு முன்னாடியே பைத்தான் வந்துருச்சு. பட் அந்த டைமில் இந்த பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருக்குமே தெரியாமல் இருந்ததுனால இதை யாருமே அவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணலை. பட் இன்றைக்கி பைத்தான் எல்லாத்துலேயுமே ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியுது. அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். அது எல்லாமே தெரிஞ்சதுனால இன்றைக்கி எல்லாருமே வந்து பைத்தானை வந்து அவ்வளோக்குள்ள யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, ஏன் இந்த டெவலப்பர் வந்து இந்த பைத்தான் அப்படிங்கிற இந்த லாங்குவேஜை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பைத்தானோட டெவலப்பர் ரோசம் வந்துட்டு அமீபா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் குரூப் அப்படிங்கிறதுல ஒர்க் பண்ணி அந்த அமீபா சிஸ்டம், அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம் கால்ஸை வந்து கொடுக்கறதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த அமீபா டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு OS கால். இது வந்து ஒரு தனி கான்செப்டாக நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஏபிசி அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜை தான் இதே போல் இன்டர்பிரட்டடாக ஒரு லாங்குவேஜ் க்ரியேட் பண்ணணும். அதனால் அது இதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணி ஒரு லாங்குவேஜை டிசைன் பண்ணுறாரு. ஸோ டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, அதுதான் பைத்தான். ஸோ இப்போ வந்து ஏன் வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து பைத்தானை வந்து க்ரியேட் பண்ணார் அப்படிங்கிற அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் இன்னும் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்டென்சிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து பைத்தானை க்ரியேட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து ஒய் த நேம் பைத்தான் அப்படிங்கிற ஒரு கொஷின் உங்களுக்கு வரலாம். ஸோ சில பேர் அதை பார்த்த உடனே பைத்தான் அப்படிங்கிற அந்த ஸ்னேக்கோட நேமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம். பட் நோ, அதோட ஆன்சர் வந்து நோ. இது பைத்தான் அப்படிங்கிற நேம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ரோசம் வந்து இருந்த அவருடைய கண்ட்ரியில் மல்டி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு சர்க்கஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ நம்ம டெவலப்பர் வந்து அந்த சர்க்கஸுக்கு தீவிர ஃபேனாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து அந்த சர்க்கஸ்னால் அவ்வளோ உயிர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் அவ்வளோக்குள்ள ஃபேனாக இருந்தார். அதனால தான் அந்த சர்க்கஸில் இருக்கிற பைத்தான் அப்படிங்கிற அந்த நேமை எடுத்து தான் அவர் புதுசாக டிசைன் பண்ணியிருக்கிற அந்த லாங்குவேஜுக்கு அவர் பைத்தான் அப்படிங்கிற நேம் வச்சார். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏன் பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இனி வந்து நீங்கள் ஸ்னேக்கால் தான் அந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்ததா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், பைத்தானோட ஃபியூச்சர்ஸ் என்ன? ஸோ எல்லாருமே இன்றைக்கி பைத்தான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எங்கே போனாலும் பைத்தான்ங்கிறாங்க. அதில் அப்படி என்ன தான் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்னது போல தான் பைத்தானுங்கிறது ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பிகினர் கூட இந்த லாங்குவேஜை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இதுக்கு கோடிங் எழுதிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் பைத்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்களே உங்களுடைய ஓன் கோடை வந்து எழுதி நீங்களே ஓனாக பப்ளிஷ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிபிள் அண்ட் எம்பெடபிள். ஸோ எக்ஸ்டென்சிபிள்னால் அதில் வந்து புது ஃபியூச்சர்ஸ் இருக்குது, புது ஃபியூச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம டெவலப்பர்ஸ் கூட அதுக்கு வந்து புதுசாக ஒரு ஃபியூச்சர்ஸ் எழுதிக்கலாம். எம்பெடபிள்னால் ஈஸியாக வந்து
அடுத்த ஒரு இதில் நம்ம எம்பெட் பண்ணணும் அப்படின்னாலும் பைத்தான் கூட நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜாவா எடுத்துட்டாலும் சரி, ஷார்ப் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ் தான். ஆனால் இது வந்துட்டு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் கிடையாது. ஸோ இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கம்பைல் ஆகும். ஸோ ஒரு லைனில் வந்து எரர் வந்து அது வந்து பார்த்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ பைத்தான் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ். இப்போ நம்ம லார்ஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம மற்ற லாங்குவேஜில் அதுக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுத வேண்டியிருக்கும். பட் பைத்தான் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே வந்துட்டு நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸை நம்ம யூஸ் பண்ணால் அந்த லைப்ரரிஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம டிரைவ் பண்ணால் போதும், நம்ம வந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு உட்காந்து கோடிங் டைப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ பைத்தான் வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்குது. ஸோ அந்த லைப்ரரிஸ் கூட நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட். இந்த பைத்தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ப்ரொசீஜர் ஓரியன்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம வந்து ப்ரொசீஜர் யூஸ் பண்ணுறது போல் கூட நம்ம வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் C++ல எப்படி நம்ம வந்து ப்ரொசீஜரல் ஓரியன்டாகவும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் யூஸ் பண்ணுறோமோ அதே போல் பைத்தானையே நம்ம வந்து ப்ரொசீஜர் ஓரியன்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் ஓரியன்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைத்தான். ஸோ இந்த பைத்தான் எல்லாருமே நம்ம சொல்கிறோம், அதோட ஃபியூச்சர்ஸ் கூட பார்த்துட்டோம். அதோட அப்ளிகேஷன் என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மோஸ்ட் ஆஃப் த ஏரியா வெப் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம வந்து பைத்தான் யூஸ் பண்ணலாம். ஸோ வெப் அப்ளிகேஷனில் நம்ம வந்து பைத்தானை யூஸ் பண்ணோம்னா டஜாங்கோ, ஃப்ளாஷ், பிரமிட், ஃப்ளோன் இப்படி நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் நியூமெரிக் கம்ப்யூட்டிங்கில் வந்து பைத்தானை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எர்த் சயின்ஸ் புவியியல் பற்றின ஆராய்ச்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எர்த் பை அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புவியியல் ஆராய்ச்சி கூட நீங்கள் வந்து பைத்தானை வச்சு பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனமி. ஸோ வானியல் ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆஸ்ட்ரோபை அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வானியல் ஆராய்ச்சி கூட பண்ணலாம். இதே மாதிரி இந்த 2 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. அந்த பேக்கேஜஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உள்ள ரிசர்ச் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரிசர்ச் ஏரியாவில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பைத்தான் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பெரிய அப்ளிகேஷன் என்னன்னா குட் லாங்குவேஜ் டு டீச் ப்ரோக்ராமிங். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும்னு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்குறத விட பைத்தான் சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டீச் பண்ணுறதுக்கு நல்ல லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் இதில் மென்ஷன் பண்ணல, பட் பைத்தான் வந்து இன்றைக்கி வந்து ரிசர்ச் ஏரியாவில் யூஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். அதே போல் டேட்டா அனலிட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வந்து பைத்தான் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன் டு சூஸ் பைத்தான் as ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். நம்ம ஏன் பைத்தானை வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சின்டாக்ஸ். ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த A = 2, B = 3, sum = A + B, print sum இப்படிங்கிற இந்த 4 லைனை எடுத்து நீங்கள் பைத்தான் இன்டர்பிரட்டரில் போட்டால் போதும், உங்களுக்கு வந்து 5 அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும். ஆனால் இது நீங்கள் சி லாங்குவேஜோ ஜாவா லாங்குவேஜோ யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், அதுக்குன்னு மெயின் ஃபங்க்ஷன் எழுதணும், அதுக்குன்னு getCH போடணும். ஜாவா எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதே போல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும், கிளாஸ் எழுதணும், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் அடிஷன் ப்ரோக்ராமே சிலையோ C++லையோ ஜாவாலையோ பண்ண முடியும். பட் நீங்கள் பைத்தானை வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4 லைன் எழுதுனா போதும், உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் பைத்தானோட ஈஸி சின்டாக்ஸ். ஸோ இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பைத்தானில் வந்து சின்டாக்ஸ் வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நாட் ஓவர்லி ஸ்ட்ரிக்ட். ஸோ ஏன் நாட் ஓவர்லி ஸ்ட்ரிக்ட் பைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைன் முடியுதுன்னா கண்டிப்பாக அந்த லைனில் செமிகோலன் வச்சாதான் அது வந்து அந்த லைன் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கும் அப்படியும் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் செமிகோலன் வைக்கலன்னா எரர் அடிக்கும். ஆனால் பைத்தானில் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் செமிகோலன்லாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ இப்படிப்பட்ட சின்ன விஷயங்கள் கூட பைத்தானில் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேசஸ்லாம் நீங்கள் போடணும். ஆனால் பைத்தானில் அதெல்லாம் தேவையில்லை. அதுக்கு பதிலாக இன்டென்டேஷன் மட்டும் கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த சின்டாக்ஸ்லாம் அது வந்து ஃபார்ம் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த C++ல எழுதுகிற கோடெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட் கம்யூனிட்டி அண்ட் சப்போர்ட். ஸோ பைத்தானுக்கு வந்து இன்றைக்கி வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஸோ நிறையா ஆன்லைன்லேயே நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ பைத்தானோட ஓன் கம்யூனிட்டியை நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்மளுக்கு வந்து இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தட் யூஸ் பைத்தான். ஸோ இன்றைக்கி இருக்கிறதுல எந்தெந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பைத்தானை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக். ஸோ இது என்ன கம்பெனினா ஒரு விஎஃப்எக்ஸ் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ மூவிஸ்க்குலாம் விஎஃப்எக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க அவங்க கூட இன்றைக்கி பைத்தானை வச்சு தான் வந்து அவங்களுடைய விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ கூகுள் பற்றி நம்மளுக்கு தெரியாமல் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய சர்ச் இன்ஜின் கூகுள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த சர்ச் இன்ஜினில் கூட பைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். அந்த ஃபேஸ்புக்கில் கூட பைத்தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இன்ஸ்டாகிராம், ஸ்கூட்வே, கோரா, நெட்ஃப்ளிக்ஸ், ட்ராப்பாக்ஸ், ரெட்டிட். ஸோ இப்படி டாப் ரொம்ப பாப்புலரான எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்துட்டு பைத்தானை தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பைத்தானோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் பைத்தானை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பைத்தானை பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட அப்ளிகேஷன் பார்த்துருக்குறோம், ஃபியூச்சர்ஸ் பார்த்துருக்குறோம். அதே போல் அது ஏன் பைத்தானுங்கிறது வந்துச்சு, அது எந்தெந்த கம்பெனிஸில் நான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட பார்த்துட்டோம். பட் பைத்தான் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைத்தான் கம்பைல் பண்ணுறதுக்குள்ள அந்த இன்டர்ப்ரெட்டர், ஸோ அந்த பைத்தானோட ஐடியை வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், நமக்கு ஏற்றப்பல யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் போயிட்டு பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபஸ்ட் வர லிங்க், அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இதில் விண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபால்ட்டாக ரைட் சைட்லேயும் விண்டோஸ், டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு ஏற்றாப்புல உள்ள சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த பைத்தான் 3.7 அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே எனக்கு டவுன்லோட் வந்து ஆகுது. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 64 பிட் வேணும் அப்படின்னாலும் அதிலே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த பைத்தான் 3.7 கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது எனக்கு ரன் கேட்குது. ஸோ நான் ரன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பைத்தானோட லைப்ரரிஸ் ஒவ்வொன்றா நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு 2 to 3 minutes நம்மளுடைய சிஸ்டத்தோட ஸ்பீடு எல்லாத்தையுமே பொறுத்து இதோட ஸ்பீடு வந்து வேரி ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நமக்கு இப்போ வந்து நம்மளுடைய பைத்தான் ஐடி வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விண்டோஸ் போனீங்க அப்படின்னா அதில் வந்து ஆல் ப்ரோக்ராம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணதுலேயுமே இதில் வந்து பைத்தான் 3.7 32 பிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி ஒரு இன்டர்ப்ரெட்டர் வந்து பைத்தானோட இன்டர்ப்ரெட்டர் ஓப்பன் ஆகும். பட் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் போங்க. அதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.7 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஐடிஎல்இ பைத்தான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வந்து வந்திருக்கும். ஸோ இந்த விண்டோ வந்து சம்டைம் நீங்கள் புதுசாக டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலரில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேன். ஸோ ஓகே, இப்படி ஒரு விண்டோ வந்துருக்கு. இந்த விண்டோ என்னென்னா இதான் வந்து இன்டர்ப்ரெட்டர். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸை போட்டு இல்லைனா ஒரு பைத்தான் கோடை போட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்னா பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நான் இப்போ வந்து 2 நம்பரை வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு 2 + 3 = 5 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த இன்டர்ப்ரெட்டர் கரெக்டாக அதை பார்க்குதா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 + 3 = அப்படி நான் பண்ணுறேன். ஸோ 2 + 3 5. ஸோ இதை வந்து ஏன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு கோடிங் எழுதிட்டு இருக்கோம். கோடிங் எழுதும்போது ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். அந்த லாஜிக்கே அந்த கோடில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் ஃபைல், எடிட், ஷெல், டீபக், ஆப்ஷன்ஸ், விண்டோ அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கோட் எழுத போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் போல். நம்ம வந்து இப்போ ஒரு ஐடியை யூஸ் பண்ணுறோன்னா அதில் எப்படி நம்மளுக்கு ஒரு பேஜ் வருமோ அதே போல் நீங்கள் இதில் வந்து கோடை வந்து ஒரு 10 லைன்ஸ் கோட் எழுத போகிறீங்கன்னா அந்த கோடை வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம். பட் இதில் நீங்கள் எழுதிங்கன்னா லைன் பை லைனாக தான் கம்பைல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், A = 10, B = 20, C = A + B,
சி. ஸோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக தான் பிரிண்ட் பண்ணணும். பட் நீங்கள் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதிலே வந்துட்டு நீங்கள் a = 10, b = 20, c = a + b, print of z அப்படின்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு, ஸோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு இதில் ரன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு ரன் மாடியூல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எரர். ஓகே, நம்ம வந்து சி கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். சி கேபிட்டல் லெட்டரில் போட்டுட்டு ஸோ திரும்ப இதில் ரன் போயிட்டு ரன் மாடியூல் அப்படிங்கிறது கிளிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்து F5 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து ஏயும் பியும் ஆட் பண்ணி என்ன அவுட்புட் வேணுமோ அதை வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஹோல் ஃபைலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸும் சேம் தான். ஸோ நான் இதை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு பைத்தான் ஃபைல் சேவ் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் மாடியூல்னால் ஒரு மாடியூலை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ரீசன்ட் ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ அது சேவஸ், பிரிண்ட் விண்டோ, க்ளோஸ், எக்ஸிட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஃபைலில் இருக்கும். நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரில் இருக்கிறது போல். எடிட்டில் பார்த்தீங்கன்னா அண்டு பண்ணுறது, ரெடியூ பண்ணுறது, கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல், ஃபைண்டு, அப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, ஒரு லைனுக்கு போனால் அது. ஸோ அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா இண்டென்ட் ரீஜியன், டீஇண்டென்ட் ரீஜன். ஸோ இண்டென்ட்னா என்னென்னா, ஸோ பைத்தானில் வந்து நம்ம வந்து கேர்லி பிரேசஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக இண்டென்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் a = 10 இருக்குது. ஸோ நான் இதில் வந்து ஒரு இண்டென்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா ஃபார்மெட்டில் போய்ட்டு இண்டென்ட் ரீஜன் கொடுத்தா போதும், எனக்கு வந்து 4 ஸ்பேஸ் அதுக்கு முன்னாடி ஆட் ஆயிரும். நான் இந்த இண்டென்ட் வந்து எனக்கு திரும்ப வேண்டாம்னு நினைக்கிறேன்னா இண்டென்ட் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து டீசெலக்ட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ புரியாது, பட் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கமாண்ட் அவுட் ரீஜன். ஸோ இப்போ எனக்கு a = 10ங்கிறது வேண்டாம், நான் கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஸோ போட்டேன்னா எனக்கு வந்து அதில் கமெண்ட் ஆயிரும். ஸோ நான் அந்த கமெண்ட்டை அன்கமெண்ட் பண்ணால் திரும்ப கிளிக் பண்ணால் அன்கமெண்ட் ஆயிரும். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பைத்தான் செல்லுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பைத்தான் செல் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரன் மாடியூல். ஸோ ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடியூல் வந்து ரன் ஆகும். அடுத்து இதில் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஐடிஎல்இ அப்படிங்கிற ஒன்று இருக்குது. ஸோ இது கூட இதில் ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதில் தான் நம்மளுடைய ஐடியை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்டோட சைஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸோ நான் இப்போ 16 கொடுத்து இதில் வந்து அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எல்லாத்தோட சைஸும் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ இப்படி நம்மளுடைய சைஸை வந்து இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ். ஸோ நம்ம வந்து எதெல்லாம் ஹைலைட் பண்ணணும், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர்க்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபோர்க்ரவுண்டுக்கு என்ன கலர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஸோ நீங்கள் கஸ்டம் தீம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் வந்து உங்களோட ஐடியை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஐடியலி டார்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் இதில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த விண்டோவோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லாமே ஒயிட் ஆயிடுச்சு. அதே போல் கீ. ஸோ நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் என்னென்ன கீலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கூட டிஃபைன் பண்ணணும்னா நீங்களும் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது விண்டோ ஓப்பன் ஆகுமா, பவர் ஷெல் விண்டோ செல் விண்டோ ஓப்பன் ஆகுமா, அதை கூட நீங்கள் இதில் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஜாவா ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். பட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பைத்தான் படிக்கிறீங்க, இல்லைனா ஜாவாலாம் யூஸ் பண்ணது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து கன்ஃபியூஸாக இருக்கலாம். பட் இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் நம்ம வந்து பைத்தான் கம்பைலரையோ இல்லை நீங்கள் ஜாவா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜாவாவையோ எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பைத்தான் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பைத்தான் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பைத்தான் கம்பைலர் ஓப்பன் ஆகணும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள். நம்ம இப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணிட்டோம்னா நம்ம இதில் வந்து பைத்தான்னு டைப் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பைத்தான் கம்பைலர் ஓப்பன் ஆகும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டார்ட் கிளிக் பண்ணி
கம்ப்யூட்டர் போங்க, அதில் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் வந்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போனீங்கன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு இது ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்க்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூசர் வேரியபிள் ஃபார் விஜய்ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களோட சிஸ்டமோட நேம் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நியூ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வேரியபிள் நேம்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் பைத்தான் தான் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது, என்ன வேரியபிள்னாலும் உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துக்கலாம். பட் நம்ம பைத்தான் கம்பைலர் யூஸ் பண்ண போகிறதுனால நம்ம வந்து அதில் பைத்தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து வேரியபிள் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குன்னா, நம்ம வந்து பைத்தானை எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட லொக்கேஷனை கொடுக்கணும். நான் வந்து என்னோட பைத்தானை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C:, ஸோ யூசர்ஸ் விஜய் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தான். ஸோ இதில் வந்து பைத்தான் 3.7 அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பைத்தான் 3.7 யூஸ் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ இது வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் டிஃபால்ட்டான லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு லொக்கேஷன் சூஸ் பண்ணிங்கன்னா அது எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறத மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி ஸோ இதில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஓகே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பாத் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பாத்தை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எடிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதோட எண்டை கொடுத்துக்கோங்க. ஸோ எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செமிகோலன் இருக்கும். அதுக்கு அடுத்தால ஸோ செமிகோலன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செமிகோலன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக செமிகோலன் மேபி இருக்காது. நான் ஆல்ரெடி சிஸ்டம் வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு வந்து செமிகோலன் இருக்குது. உங்களுடைய சிஸ்டத்தில் செமிகோலன் இல்லைனா இதில் ஒரு செமிகோலன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பார்த்து இந்த இடத்துலையும் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இதிலையும் ஓகே கொடுத்துருங்க. ஸோ லாஸ்ட்டில் இதில் டோட்டலாக ஓகே கொடுத்துருங்க, இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. இப்போ திரும்ப வந்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி இதில் இப்போ பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பைத்தானோட கம்பைலர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஓகே இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. ஒரு ஹலோ அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எஸ், நம்மளுக்கு வந்து ஹலோ அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தான் கம்பைலர் நம்மளுடைய கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக ஆக்சஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து பைத்தான் கம்பைலர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ வந்து கமாண்ட் ப்ராம்ப்டோட விண்டோக்கு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா Ctrl+Z என்டர் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ நீங்கள் இப்போ நிறைய இப்படி டைப் பண்ணிகிட்டே போகிறீங்க. உங்களுக்கு வந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு பிளாங்க் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா CLS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ ஓகே, அதான் நம்மளுக்கு வந்து பைத்தான்லேயே ஐடி இருக்குது, பைத்தான்லேயே வந்துட்டு ஷெல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விண்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் வந்து ஒரு நோட்பேட் ஒரு ஃபைல் வந்து சேவ் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நான் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D:, என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து ரன் பண்ண போகிறேன். அது எப்படி ரன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் அந்த ஃபைலை வந்து நான் வந்து ரன் பண்ண போகிறேன். அது எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து C டிரைவில் இருக்குது. ஸோ பட் என்னோட கமாண்ட் விண்டோ வந்து C டிரைவில் இருக்குது. ஸோ நான் அதை வந்து D டிரைவுக்கு மாற்றிக்கிறேன். D டிரைவுக்கு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், ஸோ அந்த யூஸ் பண்ண போகிற கம்பைலர் வந்து பைத்தான் கம்பைலர் ஸ்பேஸ் அந்த ஃபைலோட நேம் hello.py. நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் 30 அப்படின்னு வந்துருக்குது. ஸோ இது எதோட அவுட்புட்னா இந்த அவுட்புட் 10 20 ஆட் பண்ணி எனக்கு 30 வந்துருக்குது. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஹலோ வேல் அப்படின்னா கூட உங்களுக்கு கொடுத்துக்கிறேன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோவேல் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலமாக நம்மளுடைய பைத்தானை எப்படி கம்பைல் பண்ணலாம், ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபைல் அவுட் எப்படி வெளியே வரணும், Ctrl+Z என்டர் அமுக்குனா வெளியே வந்துடலாம், கிளியர் பண்ணால் CLS அமுக்குனா கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த வீடியோவில் ஓகே என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுறது எப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ இது பைத்தானுக்கு மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜஸ்க்குமே நீங்கள் என்வரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும்னா இதுதான் காமன் வே. ஸோ அந்த லாங்குவேஜோட அந்த கம்பைலரோட பார்த்து மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், அந்த கம்பைலர் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், ஏன்னா எந்த ஒரு ப்ரோக்ராம் நம்ம எடுத்துட்டாலும் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள். ஸோ வேரியபிள் இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேரியபிள்னால் என்னன்னு தெரியலனா நம்ம வந்து அதோட யூஸை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ வேரியபிள் அப்படின்னா என்னென்னா அது ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண போகிறோம். மேபி அது ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம். அந்த கொடுக்க போகிற இன்புட்டையோ கொடுக்க போகிற வேல்யூவையோ ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லைனா ஒரு லொக்கேஷன்லேயோ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் வந்து நம்ம கொடுக்குற வேல்யூஸை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த வேல்யூவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிளை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வேறு ஒரு லாங்குவேஜஸ்லாம் படிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு சி தெரியும், ஜாவா தெரியும்னா இந்த வேரியபிள் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பைத்தான் படிக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிக்கலைன்னா உங்களுக்கு வந்து வேரியபிள் புதுசாக இருக்கலாம். பட் வேரியபிளுங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் கிடையாது. அது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த வீடியோவில் வேரியபிள் பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சி ப்ரோக்ராம்னா வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்கன்னா இன்ட் ஸ்பேஸ் ஏ. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள் அப்படி நம்ம சி ப்ரோக்ராமில் மற்ற லாங்குவேஜெல்லாம் கொடுப்போம். ஆனால் ஜாவா பைத்தான் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா அதோட டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு வந்து வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அந்த வேரியபிளோட டைப்பை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டைப் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதோட டைப் என்ன அப்படிங்கிறத காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பி ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கு அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் டைப் ஆஃப் பி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப் வந்து காமிக்குது. ஸோ அடுத்து வந்து சி ஈக்குவல் டு 3.4 அப்படின்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் சி போடுறேன், பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ளோட் அப்படின்னு காமிக்குது. இப்படி நம்ம எந்த ஒரு வேரியபிளை கூட நம்ம வந்து அதோட டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த டேட்டா டைப் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்டிஜர் வேல்யூ கொடுக்க போகிறீங்கன்னா இன்ட்டுங்கிற டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் வந்து அந்த வேல்யூவை மட்டும் கொடுத்தா போதும், அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத அதுவே ஐடென்டிஃபை பண்ணி அதுவே அது என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு வேரியபிளை எப்படி நம்ம வந்து பைத்தானில் டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம நேம் கொடுக்கணும், ஸோ அதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு நேம் கொடுக்கணும்னா அந்த வேரியபிளோட நேம் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெட்டர் ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும். இப்போது மை வேரியபிள் அப்படின்னு ஒரு இது இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் வந்து மை வேரியபிள் இல்லைனா நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, மை வேரியபிள் 1 மை வேரியபிள் 2. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மை வேரியபிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி கொடுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ கொடுக்குறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் எரர். ஏன் அப்படின்னா வேரியபிளோட ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து எப்போவுமே ஆல்ஃபபெட்டில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் இதை எப்படி கொடுக்கலான்னா மை வேரியபிள் 1 ஈக்குவல் டு 5, மை வேரியபிள் 2 ஈக்குவல் டு 10. ஸோ இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டில் இது வந்து லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஆல்ஃபபெட் லெட்டர். ஸோ ஓகே, அப்போ ஆல்ஃபபெட் லெட்டர் தானே இருக்கணுங்கிறீங்க, நம்பர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் கூட யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி ஏபிசிடி அந்த ஆல்ஃபபெட் மட்டும்தான் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட் லெட்டரில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் மை வேரியபிள்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வேர்டு வந்து இந்த வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த 2 வேர்டு இருக்கும்போது நீங்கள் இதை எப்படி கொடுக்கலாம், பட் இது வந்து ரூல்ஸ் கிடையாது. அதாவது இது வந்து சின்டாக்ஸ் எரர், அது எதுவாக கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபார்மேட். ஸோ ஒரு வேரியபிள் நேம் வந்து 2 லெட்டர்ஸ் இருந்தால் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னா மை வேரியபிள், ஸோ இப்படி கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால், ஸ்டார்டிங் லெட்டர் ஸ்மால், ஸோ நெக்ஸ்ட்டு
வேர்டு வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அது நீங்கள் வந்து கேப்ஸ் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேரியபிள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த 2 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து கேமல் டைப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டான ஃபார்மட்டான கோடிங் வந்து உங்களால் எழுத முடியும். அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பைத்தான் அப்படிங்கிறது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸோ நீங்கள் ஒரு வேரியபிள் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இதில் A = 10ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் கேபிட்டல் A அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எரர் அடிக்கும். ஏன்னா ஸ்மால் ஏ கேபிட்டல் ஏ ரெண்டையுமே கேஸ் சென்சிட்டிவில் வந்து டிஃபரெண்ட். ஸோ நீங்கள் என்ன லெட்டர், அதாவது ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதை ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அதை வந்து கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணணும். எங்கே பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸ் இன் பைத்தான். ஸோ முன்னாடி ஹேஷ் கொடுத்து நீங்கள் எது கொடுத்தாலுமே அது வந்து பைத்தானில் எக்ஸிக்யூட் ஆகாது. அது வந்து கமெண்ட்ஸாக வந்து அது வந்து எடுத்துக்கும். ஸோ பைத்தானில் என்னென்ன நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இன்ட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து பைத்தானில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்ட். ஸோ ஒரு வேரியபிளுக்கு வந்து இப்போ நான் வந்து A = 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா, ஸோ இது வந்து ஒரு இன்டிஜர் நம்பர். ஸோ இதோட டைப்பை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, டைப் ஆஃப் ஏ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ இந்த இன்டிஜர் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னென்னலாம் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பைத்தானை வந்து நம்ம ஒரு கால்குலேட்டராக கூட யூஸ் பண்ணலாம். இதிலே நம்ம வந்து எந்த ஆப்ரேஷன் வேணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த வேரியபிள் வந்து இன்டிஜராக இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம வந்து அடிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 3 = 5, 3 - 1 = 2. ஸோ அதே போல் நீங்கள் வந்து இப்போ டிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 3/2 போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1.5 வருது. ஸோ ஒரு டவுட் வரலாம், நம்ம வந்து இன்டிஜர் வேல்யூவை தானே டிவைட் பண்ணுறோம், அங்கே எப்படி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வருது அப்படின்ட்டு. ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, பைத்தான் 3ல் வந்துட்டு நம்ம ஒரு நம்பரை டிவைட் பண்ணுறோன்னா அதோட கரெக்டான அக்யூரேட் வேல்யூ என்னவோ அதுதான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2/2 போட்டிங்கன்னா கூட 1.0 அப்படின்னு தான் வரும். ஏன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட் வேல்யூ, ஏன்னா நம்மளுக்கு வந்து பாயிண்ட் வேல்யூ கூட முக்கியம்தான். இப்போ 3யை 2ஆல் டிவைட் பண்ணும்போது 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்ற ஆன்சர், பட் 1.5ங்கிறது தான் அக்யூரேட் வேல்யூவாக வரும். ஓகே, அப்போ எனக்கு வந்துட்டு பாயிண்ட் வேல்யூ தேவையில்லை, அந்த இன்டிஜர் நம்பர் தான் எனக்கு தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணால் 3, ஸோ டபுள் டைம் நீங்கள் வந்துட்டு டிவைட் பண்ணிவிட்டு ஸோ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 அப்படிங்கிற அந்த இன்டிஜர் வேல்யூ வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு இப்படி ஆன்சர் வருது. இப்போ நான் வந்து எனக்கு ரிமைண்டர் மட்டும்தான் வேணும், கோஷியன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதில் 2 போடுறீங்க அப்படின்னா அதோட ரிமைண்டர் வந்து உங்களுக்கு என்னவோ அதை வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேசிக்ஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 3*2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 வந்துடும். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளிக் ஆப்ரேஷன். அடுத்து வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஸோ 3*2 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 3யோட பவர், ஸோ 3 × 3 9 அப்படிங்கிற பவர் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2.5 + 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து 6.4 வந்து ஆன்சராக வருது. இப்போ நான் வந்து 3/3.0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து 1.0 வருது. ஸோ இல்லைனா நான் வந்துட்டு இப்போ வந்து 6/2.0 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து 3.0 வருது. ஸோ நம்ம வந்து ஒரு டிவிஷன் அப்படின்னு பண்ணும்போது அது வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டை வச்சு பண்ணால் கூட நம்மளுக்கு அக்யூரேட்டாக எந்த வேல்யூ வருமோ அதுதான் வந்து வரும் அந்த பாயிண்ட் வச்சு. ஸோ நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் தேவையில்லை அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம வந்து இன்டிஜர் அண்ட் ஃப்ளோட்டை யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் எப்படி இருக்கும், ஒரு ரியல் நம்பர் இருக்கும், ஒரு இமேஜினரி வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 + 5j. ஸோ இப்போ வந்து 3 + 5j அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி வேல்யூ. நான் இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 இமேஜினரி வேல்யூ வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ A = 2 + 5jன்னு போட்டுக்கிறேன். B = 1 + 2j அப்படின்னு 3j அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போது C = A + B அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
அடுத்து வந்து சியை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு 3 + 8j அப்படிங்கிற 2 இமேஜினரி வேல்யூ வந்து ஆட் பண்ணி கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரியல் நம்பர் இல்லாமல் ஒரு இமேஜினரி நம்பரை மட்டும் வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் d = 5j அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து இமேஜினரி பார்ட் மட்டும் எடுத்துக்கும், ரியல் பார்ட் எடுத்துக்காது. ஸோ நீங்கள் இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5j அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது, இது கரெக்டாக இமேஜினரி பார்ட் தான் எடுத்துருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ அடுத்து அதுக்கு என்ன பண்ணலான்னா C+d போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 + அந்த 8 கூட இந்த 5 வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து 3 + 13j அப்படின்னு வந்து கிடச்சி. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பவர் ஆஃப் 10 கொடுக்கணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து பைத்தானில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3e10 அப்படின்னு நான் ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பவர் ஆஃப் 10 3 × 10⁵ அப்படிங்கிறத நம்ம வந்து 3e5 அப்படிங்கிறத கூட கொடுத்துக்கலாம். ஸோ அந்த அந்த பவர் ஆஃப் 10 நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நான் இப்படி எல்லாமே கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3e5, ஸோ நீங்கள் ஸ்மால் லெட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஓகே, நான் இப்படி எல்லாமே கொடுக்குறேன், நான் எல்லாத்தையோட டைப்பை நான் செக் பண்ணி பார்க்கணும், எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் இப்போ வந்து a = 10, b = 3.54, c = 6 + 8j. ஸோ நான் இப்படி எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறேன். அடுத்து என்ன பண்ணேன்னா டைப் ஆஃப் a, type of b, type of c. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்டு ஃப்ளோட் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த டைப்பை வந்து அது வந்து இண்டிகேட் பண்ணிருச்சு. ஸோ இப்படியே நம்ம வந்து நம்பர்ஸில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அந்த நம்பர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி இப்படி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் வரலாம், இன்டிஜரையும் காம்ப்ளெக்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ 3 + 5 + 4j. ஸோ பார்த்தீங்கன்னா இன்டிஜரையும் காம்ப்ளெக்ஸையும் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து நம்பர்ஸை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங்ஸ் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம வந்து 2 டைப்ஸில் டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a hello இப்படி கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம். b = hello அப்படின்னு கூட நம்ம வந்து டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஒரு சிங்கிள் கேரக்டர், டபுள் கேரக்டர், சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், இந்த 2 யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பைத்தானில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ 2 இதை நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் கூட, ஸோ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம பண்ண போகிற ஒர்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். ஸோ அது என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து ஏ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஹலோ, பியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன் ஹலோ. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும்போது அந்த கோட்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஹலோ மட்டும் வந்துருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேர்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் லேப்டாப். ஸோ இப்படி நான் வந்து ஒரு லைன் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனை நான் இப்போ வந்து நம்ம வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு a = விஜய்ஸ் ஸ்பேஸ் லேப்டாப் அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வந்து டபுள் கோட்ஸில் ஒரு சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே விஜய்ஸ் லேப்டாப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ இது என்டர் அடிக்கிறேன், எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஸோ இன்வாலிட் சின்டாக்ஸ். ஸோ அப்போ நம்ம இது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா a = டபுள் கோட்ஸுக்குள்ளே இந்த ஸ்ட்ரிங்கை கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் விஜய்ஸ் லேப்டாப் அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து எரர் இல்லை. ஸோ நான் இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் லேப்டாப் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் வந்து லேப்டாப் மட்டும் எனக்கு வந்து டபுள் கோட்ஸில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், ஐ மீன் விஜய் ஸ்பேஸ் லேப்டாப். ஸோ என்னோடய அவுட்புட் வந்து இந்த டைப்பில் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ நான் இப்போ வந்து கொடுக்குறேன் a = விஜய் லேப்டாப்.
இப்போ என்டர் கொடுக்குறேன், எரர் அடிக்குது. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அது நம்ம எல்லாமே டபுள் கோட்ஸில் எடுத்துக்கிறதுனால இன்டர்பிரட்டால் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே விஜய் ஸ்பேஸ் லேப்டாப் சிங்கிள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா விஜய் லேப்டாப் அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ எனக்கு வந்து இந்த ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ விஜய்ஸ் டபுள் கோட்ஸில் லேப்டாப் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற, ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு, ஸோ இப்போ இதுக்குள்ளே விஜய்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே லேப்டாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓ மை காட், எரர் அடிக்குது. ஸோ ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்து அப்பாஸ்ட்ருக்கமாக போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து வெளியே வந்து டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணலாம் என்ன அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ விஜய்ஸ் லேப்டாப். ஸோ இப்போ நான் இதை கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். திரும்பவும் எரர் வருது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஈக்குவல் டு, ஸோ நான் வந்து சிங்கிள் கோட்ஸுக்குள்ளே விஜய்ஸ் ஸ்பேஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே லேப்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த சிங்கிள் கோட்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லாஷ் மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஸ்லாஷோட மீன் என்ன அப்படின்னா, அது வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் நம்ம போடுறதுனால அதுக்கு இருக்கிற மீனிங்கை வந்து அது வந்து கேன்சல் பண்ணிடும். அதனால் அந்த சிங்கிள் கோட்ஸை கூட அது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ நான் இப்போ என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து எந்த எரரும் வரல. நான் இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விஜய்ஸ் லேப்டாப் அப்படிங்கிற, ஸோ நம்ம நினச்ச ஃபார்மேட் எங்கே இருக்குது, ஓகே ஃபார்மேட்டை ஓகே இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்து இன்னொன்று பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து விஜய் சாரி, ஸோ எனக்கு ஒரு என்னோடய நேமை நான் மல்டிபிள் டைம் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணலான்னா, விஜய் ஸ்பேஸ் விஜய் இப்படி நான் வந்து நானே வந்து மல்டிபிள் டைம் டைப் பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து அதிக டைம் நான் வந்து 10 டைம்ஸ், ஸோ 100 டைம்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 100 இன்ட்டு விஜய் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 100 டைம் விஜய் 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 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நான் வந்து இன்னொரு ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்ட்ரிங்ஸில். ஸோ நான் இதை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்து இதோட அவுட்புட் என்ன வரும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா கெஸ் பண்ணி பார்த்துட்டு கூட அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிளுக்கு C=A://new அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நான் வந்து அசைன் பண்ணுறேன். அதோட பாத்தை வந்து ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் அசைன் பண்ணுறேன். அசைன் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துறேன். ஓகே, எந்த எரரும் இல்லாமல் அடுத்த லைன் வந்துருச்சு. ஸோ நான் இப்போ இதை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு C: அடுத்த லைனில் EW அப்படிங்கிறது வருது. ஆனால் நம்ம அங்கே கொடுத்துருக்கிறது நியூ அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, /nக்கு வந்து பைத்தானில் ஒரு ஸ்பெஷல் மீனிங் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ லைன். அதனால் அந்த EW அது வந்து ஒரு நியூ லைனுக்கு வந்து கொண்டு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த பாத் கொடுக்குற டைமில் நமக்கு வந்துட்டு நம்ம கொடுத்த அப்படியே அதே இது அப்படியே ராவாக வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A=R அப்படி நீங்கள் கொடுத்துட்டு அதில் நீங்கள் வந்து C:/new அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, ஸோ இப்போ நான் ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா C:/new அப்படின்னு வந்து வந்துருச்சு. இந்த இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்துருக்கதை ரா ஸ்ட்ரிங்காக அப்படியே வச்சுக்க சொல்கிறோம். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் நான் கொடுத்துருக்கதை எனக்கு அப்படியே ராவாக கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஆஃப் ஏ போட்டு பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா C:/new அப்படிங்கிற நம்ம கொடுத்த அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங்ஸில் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங்கை நம்ம யூஸ் பண்ணணும். உள்ள சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா அப்பாஸ்ட்ரிகமா இல்லைனா டபுள் கோட்ஸில் ஒரு வேர்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ரன் டைமில் யூசர்கிட்ட இருந்து இன்புட் எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எப்படி வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்புட் கெட் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து A=10 அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ வந்து 10 அப்படின்னு அசைன் ஆகிடும். இப்போ அதே இது நான் வந்துட்டு இன்புட் வாங்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B= இப்போ பிங்கிற ஒரு வேரியபிள் தான் இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இன்புட்
ஆஃப் அப்படின்னு தான் கொடுக்கலாம். ஸோ அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் வந்து வெயிட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வெயிட் பண்ணுறதுனால நான் இப்போ இதுக்கு வந்து வேல்யூ வந்து கொடுக்குறேன் 10 அப்படின்றது. ஸோ அதே போல் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் 2 பார்க்கும்போது 2 இன்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று ரா இன்புட், இன்னொன்று வந்து இன்புட். அது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். பட் பைத்தான் 3ன்னு வரும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷனையுமே கம்பைன் பண்ணி இன்புட் அப்படிங்கிற ஒரே ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் பைத்தான் 3ல இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து 10 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்கோம். நான் இப்போ டைப் ஆஃப் பி பார்க்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி, ஏஎம் பியை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா பியோட வேல்யூ வந்து பைத்தான் 3ல வந்து இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் அந்த இன்புட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து அதை வந்து எவாலுவேட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து வேற ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து எம்டியாக ஒரு இன்புட் ஆஃப் ஃபங்க்ஷனை கொடுத்து நம்ம வந்து இன்புட் கட் பண்ணியிருக்கோம். பட் ரன் டைமில் பண்ணும்போது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா? இருக்காது. நம்ம வந்து எந்த வேரியபிளுக்கு இன்புட் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாலும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம இப்படி பண்ணலாம். ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்த லைனில் என்டர் த எக்ஸ் வேல்யூ அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து டைப் ஆஃப் எக்ஸ் பார்க்குறேன். ஸோ எனக்கு இப்போ இதுலேயும் வந்துட்டு எஸ்டிஆர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருந்தால் நீங்கள் வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து எக்ஸும் ஸ்ட்ரிங்கில் இருக்குது, அதே போல் பியும் ஸ்ட்ரிங்கில் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து பியையும் எக்ஸையும் வந்து ரெண்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அதை அசைன் பண்ணனால 10 வருது. ஸோ ஸ்ட்ரிங்கில் இருக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரிங் ப்ளஸ் இன்டீஜர் அப்படின்னு வரும்போது உங்களால் ஆட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வந்து எப்படி ஒரு 2 waysல வந்து நம்ம வந்து வாங்குற இன்புட்டை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் நீங்கள் என்ன டேட்டா டைப்பில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேட்டா டைப். நான் வந்து இப்போ இன்டீஜரில் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் தி எக்ஸ் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்டர் அடிக்கிறேன். சாரி, ஒரு இன்னொரு க்ளோசிங் ப்ராக்கெட். சாரி, நான் வந்து 3 க்ளோசிங் ப்ராக்கெட் போடணும். ஸோ அதனால் அந்த இது இருக்குது. ஸோ இப்போ என்டர் த எக்ஸ் வேல்யூன்னு இருக்குது. நான் வந்து 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, எனக்கு வந்து நான் இப்போ எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தேன். இப்போ வந்து டைப் ஆஃப் எக்ஸ் பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் அப்படிங்கிற அந்த டைப்புக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் ஒய் அப்படிங்கிற இன்னொரு இன்புட் வாங்குறேன். ஒய் ஈக்குவல் டு, ஸோ இதை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா input of enter the y value அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ enter the y value அப்படின்னு எனக்கு கேட்குது. நான் வந்து வேல்யூ வந்துட்டு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து 20 கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் இப்போ ஒய்யோட வேல்யூ வந்துட்டு நம்ம டைப் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் y அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு நான் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து இன்டிஜர் டைப் காஸ்டிங் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டைப் ஆஃப் ஒய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து இன்டா மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ வந்து z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ பிரிண்ட் ஆஃப் z பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்கி நம்ம வந்து அதை வந்து டைப் காஸ்டிங் பண்ணி நம்ம வந்து அதை வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் ஒரு இன்புட் வாங்க போறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இன்புட் வாங்கும் போதே வந்து அது என்ன டைப் ஆஃப் இன்புட் நீங்கள் வாங்க போறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அதில் கொடுத்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை வாங்கிட்டு திரும்ப அதுக்கப்புறமா அதை டைப் காஸ்டிங் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் எந்த டைப் காஸ்டிங் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து எவாலுவேட் பண்ணலாம் இன்புட்டில் கொடுக்கும்போது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு இதை நான் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனில் இருக்கு ஒரு இன்புட் கேட்குது. நான் வந்து இப்போ 2 #3 + 1 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து
நம்ம கொடுத்துருக்க அதே ஸ்ட்ரிங் வந்து அப்படியே வந்து இன்புட்டாக வாங்கி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ இந்த 2*3+1 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ண போகிறேன். இதை பெர்ஃபார்ம் பண்ணி இதோட ரிசல்ட் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் தான். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x = eval of input of அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ஸோ அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா x = eval of input of அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கேட்குது. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிரஷன் என்டர் பண்ணுறேன். 2*3+1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் எக்ஸோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு 7 அப்படின்னு வந்துச்சு. ஸோ 2 × 3 6 6+1 7 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துச்சு. ஸோ ஒரு இன்புட்டை வாங்கும்போது கூட நீங்கள் ஒரு எக்ஸ்பிரஷனையே பாஸ் பண்ணி அதோட ரிசல்ட்டை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கினா இப்போ என்ன பண்ணுறது? ஸோ ஸ்ட்ரிங்கை வாங்கினா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C = input of enter the name. ஸோ அப்படிங்கிறது தான் enter the name கேட்குது. நான் வந்து விஜய் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ சியை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் தான் எனக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதோட இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பிரிண்ட் ஆகிடும். ஸோ G0னா எனக்கு ரீப்ரிண்ட் ஆகும். அப்படி எந்த இண்டெக்ஸ் வேணுமோ அந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பைத்தானில் இன்புட்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் மறந்துடாதது இன்புட்டை வாங்கும்போது அது என்ன டைப் ஆஃப் இன்புட்டை நீங்கள் வாங்க போகிறீங்கிறது நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். பைத்தானில் ஆப்ரேட்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து நிறையா ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு ஃபைனலாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 ஆப்ரேட்டர் பற்றி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் பைத்தானில் வந்துட்டு பிட்வைஸ் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஸோ இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை இன்னொரு வீடியோவில் தனியாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம வந்து எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேஷனுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பைத்தானில் என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மைனஸ், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலோ, மல்டிப்ளிகேஷன், எக்ஸ்போனன்ட். ஸோ டோட்டலாக 7 அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வந்து பைத்தானில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஆப்ரேட்டருமே இப்போ எதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஆப்ரேட்டர்னால் ஏன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். 2 நம்பர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். மைனஸ் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம 2 நம்பர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா நம்ம வந்து 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அக்யூரேட் வேல்யூ பாயிண்ட் வச்சு ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த ஃப்ளோட் வேல்யூ எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்துட்டு ஃப்ளோட் இல்லாமல் பாயிண்ட் இல்லாத வேல்யூ தான் நீங்கள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளோட் டிவிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டைம்ஸ் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் வந்து 3 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் 1 அப்படிங்கிற அந்த ஆன்சர் கரெக்டான ஆன்சர் வந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரிமைண்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட ரிமைண்டர் என்னவோ அது வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ 3 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 2ஆல் மல்டிப்ளிகேட் பண்ணி கிடைக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹேஸ்ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் ஒன்று இருக்குது. அதாவது டபுள் ஸ்டார் போட்டிருக்கோம். இது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் வேல்யூவை நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 2 எக்ஸ்போனன்ட் 3 அப்படின்னு கொடுக்குறேன்னா 8 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வருது. ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 ஸோ அந்த 2 வந்து
3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த ஆன்சர் வந்து கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிவிஷனில் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். பாயிண்ட் வச்சு வேணும்னா நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் போட்டால் போதும். அதே நீங்கள் வந்து பாயிண்ட் இல்லாத வேல்யூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வந்து என்னதுன்னா ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்கும், இல்லைனா 2 ஆப்ரண்ட் இருக்கும். அது ரெண்டுக்கு இடையில உள்ள ரிலேஷனை செக் பண்ணி பார்த்து அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறதா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஒன்று இதோட இப்போ 2 ஈக்குவலாக இருக்குதா, லெஸ் தெனாக இருக்குதா, கிரேட்டர் தெனாக இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதா நம்ம வந்து ரிலேஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் நம்ம வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 2வான்னு பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் ட்ரூ. 2 இஸ் ஈக்குவல் டு 3யான்னு பார்க்குறோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஏன்னா 2ம் 3யும் ஈக்குவல் கிடையாது. அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து நாட் ஈக்குவல் டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 இஸ் நாட் ஈக்குவல் டு 2வான்னு செக் பண்ணி பார்க்குது. எஸ், அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து வருது. அதே போல் இப்போ வந்து அடுத்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். 2 இஸ் நாட் 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 2 அப்படின்னு பார்க்குறேன். கண்டிஷன் வந்து ட்ரூ. ஏன்னா 2ம் 3யும் சேம் கிடையாது. அப்போ வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகுது. அதே போல் அடுத்து லெஸ் தென் 2 லெஸ் தென் 3 பார்க்குறேன். கண்டிஷன் வந்து ட்ரூ. அதே இது நான் 3 லெஸ் தென் 2 போட்டேன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். அதுக்கப்புறம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 லெஸ் தென் 3யான்னு பார்க்கும்போது 3 தான் பெருசு, 2 வந்து சின்னது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ட்ரூ, அந்த கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அதே அடுத்த கேஸில் பார்த்தீங்கன்னா 3 வந்து பெருசாகிடுது, 2 சின்னதாகிடுது. ஆனால் கண்டிஷன் என்ன சொல்லுதுன்னா 2 வந்து பெருசான்னு செக் பண்ணி பார்க்குது, இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெஸ் தென் பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் கிரேட்டர் தெனுக்கு. ஸோ 2 கிரேட்டர் தென் 3யான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். அதே இது 3 கிரேட்டர் தென் 2வாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ வரும். ஏன்னா எது கிரேட்டர் தெனாக இருக்குது, இப்போ வந்து இந்த இடத்துல 3 கிரேட்டர் தெனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர் வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 கண்டிஷன் நான் வந்து செக் பண்ண சொல்கிறேன். ஒன்று லெஸ் தெனாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தால் எனக்கு போதும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூ வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா 2 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3யான்னு பார்க்குறேன். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா 2 வந்து 3யை விட பெருசாக இருக்கணும், இல்லைனா 3க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஆனால் இங்கே 2 கண்டிஷனுமே ஃபெயிலியர் ஆகுது. அதனால் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை வந்து இன்டர்பிரட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா 2 ஆப்ரண்ட் இல்லைனா 2 வேரியபிள் ரெண்டுக்கு இடையில என்ன ரிலேஷன் இருக்குது, அந்த நம்ம இல்லைன்னா நம்ம எவாலுவேட் பண்ண போகிற ரிலேஷன் ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஏன் யூஸ் பண்ணோம்னா ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் மற்ற லாங்குவேஜெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா ஈக்குவல்ட்ட மட்டும் தான் நம்ம வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு படிச்சிருப்போம். ஸோ இப்போ ஜாவாலாம் ஷார்ட்கட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் படிச்சிருப்போம். ஸோ அந்த ஆப்ரேட்டரையும் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி பைத்தானில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து a = 10 அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து நம்ம நார்மலாக அசைன் பண்ணுறது. ஸோ இப்போது நம்ம வந்து ஏயை செக் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏல வந்து 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + = 10. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா a = a + 10. ஸோ இப்படி நம்ம பெருசாக எழுதுறது தான் a + = 10 அப்படிங்கிறத ஷார்ட்டாக எழுதியிருக்கிறோம். ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்து 30 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஸோ நம்ம 2 டைம் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால ஏயோட ஆன்சர் வந்து 30 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல்ரெடி 10 நம்ம ஒரு டைம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்படி இதே போல் மைனஸ் ஈக்குவல் போடலாம். -10.
இது போட்டிங்கன்னா இப்போ நான் ஏயோட பார்க்குறேன் 10. ஸோ 10 வந்து டிகிரிமெண்ட் ஆகிருக்குது. 30லேருந்து 10 வந்து சப்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு வந்து 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துருக்குது. அதே போல் ஏ வந்துட்டு ஹேஸ்ட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 10 போடலாம். அப்படி போட்டிங்கன்னா ஏயோட 10 வந்து மல்டிப்ளை ஆகி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 200 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்திருக்கும். அதாவது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் நம்ம எந்த ஒரு ஆப்ரேட்டரை வேணாலும் செல்ஃபாக வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது கொடுக்கலாம். ஸோ நீங்கள் அடிஷன் பண்ணாலும் சரி, சப்ட்ராக்ஷன் பண்ணாலும் சரி, மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் சரி, டிவிஷன் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஆப்ரேஷனை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அது வந்து செல்ஃபாக வந்து பண்ணிக்கும். ஸோ அடுத்து இப்போ டிவிஷன் பண்ணி பார்க்கலாம். ஏஸ் டிவிஷன் ஈக்குவல் டு 10 பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஏயோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20.0. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஏ டபுள் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறேன். எனக்கு இப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.0. ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான அந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம வந்து செல்ஃப் எவாலுவேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 2 கண்டிஷன்ஸை கொடுப்போம். அந்த 2 கண்டிஷன்ஸில் இப்போ வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட், ஆர், நாட் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ரேட்டரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் அப்படின்னா 2 கண்டிஷன் கொடுக்கோம்னா ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆர்னா 2ல் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 less than 3 அண்ட் 4 less than 5 அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் பண்ணுறேன். எனக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து வந்திருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 less than 3 அந்த கண்டிஷனும் கரெக்டு, 4 less than 5 அப்படிங்கிற அந்த கண்டிஷனும் கரெக்டு. ஸோ 2 கண்டிஷனுமே கரெக்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூங்கிற ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் 5க்கு பதிலாக 3ன்னு போடுறேன், இல்லைனா 2ன்னு போடுறேன். நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், எனக்கு ஃபால்ஸ்னு வருது. ஏன்னா இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நான் இந்த இடத்துல ஆண்டுக்கு பதிலாக ஆர் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. ஏன்னா ஏதாவது ஒன்று கரெக்டாக இருந்தால் போதும் நம்மளுக்கு வந்து ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். அதே நான் இந்த கண்டிஷனையும் ஃபால்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ 2 less than 1 ராங், 4 less than 2 ராங். ஸோ இப்போ நான் செக் பண்ணி பார்க்குறேன், எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஏன்னா 2 கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிற டைமில் அது வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து அண்ட் ஆப்ரேட்டர் ஏன், ஆர் ஆப்ரேட்டர் ஏன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்து இதை வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா இஃப் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 கண்டிஷன் எனக்கு கரெக்டாக இருந்தால் இந்த வேலையை பண்ணணும், ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் இந்த வேலையை பண்ணணும், எதுவுமே இல்லைனா இதை வேலையை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஆப்ரேட்டர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாட் ஆப்ரேட்டர் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஆன்சர் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 3 less than 2 அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஏயோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ நாட் ஏன்னு கொடுக்குறேன், எனக்கு வந்து வேல்யூ வந்து ட்ரூவாக மாறிடுச்சு. அதே b ஈக்குவல் டு 2 less than 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு பியோட வேல்யூ ட்ரூவாக இருக்குது. ஸோ இப்போ நான் நாட் b அப்படின்னு கொடுக்குறேன், எனக்கு வந்து பியோட வேல்யூ ஃபால்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம எப்போ நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக மாறிடும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூவாக மாறிடும். ஸோ இதுதான் லாஜிக்கல் நாட் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இந்த 4 ஆப்ரேட்டர் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றும் என்னென்ன ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைனரிஸ் கூட டீல் பண்ணுறது தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு டெசிமல் வேல்யூ கொடுத்துருந்தோம்னா அந்த டெசிமல் வேல்யூவை வந்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் பண்ணுவோம். பட் நம்ம இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டரை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம வந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணுமா, ஏன் டெசிமல் வேல்யூவை அப்படியே வச்சு பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, டெசிமல் வேல்யூவை தான் நம்ம
அப்படியே வச்சு பண்ண போகிறோம். ஆனால் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு பண்ணுறது வந்து அதை வந்து அதுவே பைனரியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா AND ஆப்ரேட்டர், OR ஆப்ரேட்டர், XOR ஆப்ரேட்டர், காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர், லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ டோட்டலாக இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து AND ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ AND ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 பிட்ஸ் இருக்குதுன்னா 2லேயுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து ரிசல்ட் பண்ணும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து 2 and 3 அப்படின்னு நான் வந்து ஒரு இது போடுறேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்து 2 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளுங்கிறதுனால 4 பிட் பைனரி வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து 2ஓட பைனரியை நான் வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ 2ஓட பைனரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0010. ஸோ இதான் வந்து நமக்கு வந்து தெரியும் 2ஓட பைனரி. அடுத்தது 3ஓட பைனரி வேல்யூ எழுதுகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0011. ஸோ இப்போ நம்ம வந்து 2 and 3க்கு வந்து பைனரி வேல்யூஸ் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வேல்யூமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் வந்திருக்கும். ஏன் இதோட ஆன்சர் வந்து இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 01 அப்படிங்கிற பிட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அது ஃபால்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூ. ஸோ 1. அடுத்து ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே 0, அதனால் 0. ஸோ இப்போ இதோட ஆன்சர் இதோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து 2 and 3 போடும்போது நம்மளுக்கு 2 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து OR ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த OR ஆப்ரேட்டர் என்னென்னா, ஏதாவது ஒன்றில் அது ட்ரூவாக இருந்தாலே நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 or 3 அப்படின்னு போகிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஆன்சர் வந்து 3 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் 2 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2ஓட பைனரி இங்கே இருக்குது, 3ஓட பைனரி இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து திரும்ப திரும்ப எழுத வேணாம், நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 01 அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் போதும். இதோட ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0011 அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஏன் இதுக்கு வந்து 0011 வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டு மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், இது 2, 3ங்கிறத மட்டும். ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு இருக்குது. ஸோ 10ன்னு இருக்கிறனால ஒரு வேல்யூ ட்ரூவாக இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ட்ரூ, ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், ரெண்டு கூட ட்ரூவாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபால்ஸ், அதனால் நம்மளுக்கு வந்து 00 வந்துடுது. ஸோ இப்போ இதோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து 2 or 3 போடும்போது நம்மளுக்கு வந்து 3 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XOR ஆப்ரேட்டர். இந்த XOR ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுலேயுமே வேறு வேறு வேல்யூ இருக்குது அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ, மேபி அது வந்து 1ஆக இருக்கலாம், இல்லைனா 0ஆக இருக்கலாம். பட் ரெண்டுலேயுமே 0ன்னு இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு 0 தான், ரெண்டுலேயுமே 1ஆக இருந்தாலும் நமக்கு 1 தான். பட் ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ, ஒரு இதில் 01, இன்னொரு இதில் 10 அப்படின்னு இருக்குதுன்னா நமக்கு வந்து 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 XOR 3 போடுறேன். ஸோ நம்ம இங்கே வந்து XORக்கு வந்து என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆப்ரேட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இதை கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து இதோட ரிசல்ட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0001 அப்படிங்கிறது வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. ஸோ 1. அடுத்த 3லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே சேம் வேல்யூ இருக்குது. ஃபஸ்ட் இதில் 11 அப்படின்னு இருக்குது, செகண்ட் இதில் 00, தேர்ட் இதுலேயும் 00 அப்படின்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிறது வருது. ஸோ இதோட டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இதனால தான் நம்மளுக்கு வந்து அதோட ஆன்சர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 XOR 3 போடும்போது 1 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்திருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்.
ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் வேல்யூ வந்து கொடுக்கும். ஸோ நம்ம இந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து காம்ப்ளிமெண்ட் 2 அப்படின்னு போடுறேன். இப்போ எனக்கு வந்து -3 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து வருது. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ரேட்டரோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஆஃப் அந்த வேல்யூ. ஸோ நான் இப்போ நம்ம இதில் 3 யூஸ் பண்ணி 2 யூஸ் பண்ணியிருக்கனால 2 + 1. ஸோ எந்த வேல்யூவோ அந்த வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் என்ன வந்துடும், -2 + 1. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூவை காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு அது கூட 1 வந்து ஆட் பண்ணிக்கும். அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டரோட ஒர்க். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -2. ஸோ நம்ம இதை எவாலுவேட் பண்ணலாம். -2 2 + 1. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து -3 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து -2 அப்படின்னு காம்ப்ளிமெண்ட் 2ன்னு போடும்போது நம்மளுக்கு வந்து -3 அப்படின்னு வந்திருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டர்னால் என்ன, அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இந்த 2 < சிம்பிளை வந்து பார்த்துருப்பீங்க. இது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஸோ நம்ம எத்தனை ஷிஃப்ட் வந்து லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணணும், எத்தனை பிட் வந்து லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோமோ அத்தனை பிட் வந்து நம்மளுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து 2 லெஃப்ட் ஷிஃப்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஒரு பிட் வந்து லெஃப்ட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 4 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதில் 2ஓட பைனரி வேல்யூ இருக்குது. இந்த பைனரி வேல்யூவில் ஒரு ஷிஃப்ட் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரு ஷிஃப்ட் பண்ணேன்னா எனக்கு இதோட வேல்யூ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா 0100 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து எனக்கு வந்து வந்துடும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 0 வந்து காணாமல் போயிடும், இந்த 0 வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இங்கே இருக்கிற 0 1 இந்த 0 இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்து ஒரு பிட் வந்து ஆட் ஆகிக்கும். அப்படி ஆட் ஆகிக்கிறதுனால ஸோ இப்போ நீங்கள் இதோட வேல்யூவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னென்னா 4. ஸோ நம்மளுக்கு வந்து 4 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். ஸோ இது என்ன பண்ணோம்னா, ரைட் சைடில் நம்ம எத்தனை பிட்டு கொடுக்குறோமோ அத்தனை பிட் வந்து நம்மளுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரைட் ஷிஃப்ட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து ஆன்சர் வந்து 1 அப்படிங்கிறது வந்திருக்குது. இது எப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம முன்னாடி வந்து லெஃப்ட்டில் ஷிஃப்ட் பண்ணோம். இப்போ நான் அதே பிட்டை, ஸோ இந்த பிட்டை வந்து நான் இப்போ வந்து ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிட்டை நான் ரைட்டில் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்களே பாருங்கள், 0001. ஏன்னா இங்கே இருக்கிற 1 வந்து கடைசியாக வரும், ஃப்ரண்டில் வந்து நம்ம வந்து ஒரு 0 வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதோட வேல்யூ நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிறது வரும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து 2 வந்து ரைட் சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 1 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டரில் இருக்கிற எல்லா ஆப்ரேட்டரை பற்றியுமே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். எல்லா ஆப்ரேட்டரை பற்றின ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆப்ரேட்டர் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், இந்த 2 ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டருமே வந்துட்டு பைத்தானில் வந்து புதுசாக கொண்டு வந்து ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து நிறைய பேர்த்துக்கு மேக்ஸிமம் டைமில் கன்ஃபியூஸாக கூட இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இதில் வந்து என்னென்ன ஆப்ரேட்டர்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் நாட் இன், ஸோ அப்படிங்கிற இந்த 2 ஆப்ரேட்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் நாட் அப்படிங்கிற இந்த 2 ஆப்ரேட்டர் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் டைமில் இந்த இன் நாட் இன், இஸ் நாட் இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் இது வந்து, ஏன்னா ரெண்டுக்குமே ரொம்ப ரிலேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும், பட் ரிலேட்டட் கிடையாது. அதுதான் உண்மை. அது என்ன ரிலேட்டட். ஸோ அப்போ இந்த 2 ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் வந்து பார்க்கலாம். ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் வந்துட்டு, ஸோ அதில் மெம்பர்ஷிப்புக்கு பி வந்து மிஸ் ஆகிருக்குது. ஸோ சாரி, டைப் மிஸ்டேக். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இன் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். இன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணணும்னா, ஒரு வேல்யூ, இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஒரு ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து ஒரு கேரக்டரை செக் பண்ணி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி கேரக்டர் வி இன் விஜய் அப்படின்னு நான் பார்க்குறேன். ட்ரூ அப்படின்னு வருது. ஏன்னா விஜய்ங்கிற அந்த கேரக்டர் வந்து விஜய்
சாரி ஏன்னா வி அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து விஜய் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்குது, அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு வருது. ஸோ இது ஸ்ட்ரிங்கில் மட்டும்தானான்னு பார்த்தீங்களா, இல்லை, இன்னும் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் நிறையா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்துலேயுமே நம்ம இந்த வந்து இந்த இன்னும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் இதோட லாஜிக் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு லிஸ்ட்லேயோ ஒரு ஸ்ட்ரிங்லேயோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து நம்ம இருக்குதா, அதில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அதில் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து கே இன் விஜய் அப்படின்னு நான் போடுறேன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா கே அப்படிங்கிறது விஜயில் கிடையாது. ஸோ ஓகே, இப்போ வந்து இதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னால் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, இந்த ஃபஸ்ட் வந்து இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை நம்ம வந்து இதே பேட்டர்னில் அப்ளை பண்ணி பார்க்கலாமே, நம்ம என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வி இஸ் விஜய் அப்படின்னு நான் போடுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஓகே, ஏன் இதுக்கு வந்து ஃபால்ஸ் வருது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வேரியபிள்ஸ் இல்லைனா ஒரு 2 டேட்டா டைப்ஸ் ஏதாவது ஒன்று, ஒரு லிஸ்ட்டு, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துருக்கும் போது அந்த 2 வேரியபிளும் ஸ்டோராக இருக்கிற மெமரி லொக்கேஷன், அதோட ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நம்ம வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன், பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏ இஸ் பி அப்படின்னு கொடுத்தா ஃபால்ஸ் அப்படிங்கிறது வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே போல் நான் இன்னொன்று கொடுக்குறேன், ஐடி ஆஃப் ஏ இஸ் ஐடி ஆஃப் பி அப்படின்னு போடுறேன். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து ரெண்டோட மெமரி லொக்கேஷன் செக் பண்ணும், அதாவது அதோட ஆப்ஜெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஐடி ஆஃப் ஏ பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து வந்திருக்குது. அதே இது ஐடி ஆஃப் பியை பிரிண்ட் பண்ணுறேன், இப்போ ஒரு வேல்யூ வந்திருக்கு. பட் இந்த 2 வேல்யூவும் நீங்கள் வந்து சேமாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ நம்ம 2 வேல்யூமே சேமாக இல்லாததுனால தான் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே இது நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஏ இஸ் நாட் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ வரும், ஏன்னா ரெண்டுமே வந்து ட்ரூ கிடையாது. ஓகே, இப்போது இன்னொரு இதில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சி ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இப்போ சிலையும் 20 இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா சி இஸ் பி அப்படின்னு பார்க்குறேன், ட்ரூ அப்படிங்கிறது வருது. ஏன்னா இப்போ நீங்கள் ஐடி ஆஃப் சி பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃப் சியும் ஐடி ஆஃப் பியும் உங்களுக்கு சேம் வேல்யூ வரும். ஏன்னா நான் பியில் இருக்கிற பியை வந்து அப்படியே வந்து சிக்கு அசைன் பண்ணிட்டேன். ஸோ சிக்கு அசைன் பண்ணுறதுனால பியோட ஆப்ஜெக்ட் டைப், அதோட மெமரி, அந்த ஆப்ஜெக்ட், அந்த மெமரி லொக்கேஷன் எல்லாமே சிக்கும் வந்து ஸ்டோர் ஆகிடுது. அதனால் சிபி ரெண்டுமே ஒரே பிளேஸை தான் ஆக்சஸ் பண்ணுது. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து வருது. ஸோ நீங்கள் இப்போ சியை வந்து பிஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 20 அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஸோ ரெண்டையுமே வந்து சேர்த்து பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது மூலமாக உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் என்னென்ன பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் அந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரோக்ராமிங் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஸோ சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன் வந்து எவாலுவேட் ஆகும், அது எவாலுவேட் ஆகி அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் இருக்கிற ஒர்க் நடக்கும். ஸோ ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எந்த வேலையும் நடக்காமல் வெளியே வந்து வந்துடும், அந்த பிரான்ச்சிங் இருக்கிற அந்த பிளாங்கை விட்டு வெளியே வந்து வந்துடும். ஸோ இதே இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம்னா, கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஒரு வேலையை பண்ணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இன்னொரு வேலையை பண்ணும். ஸோ எல்சிஃப் லேடர்னால் உள்ள நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ இதுவாக இருந்தால் எனக்கு இதை பண்ணு, எல்சிஃப்
ஃபஸ்ட்டு வந்து ஒரு இஃப் கண்டிஷனை பார்க்கும், அது இல்லைனா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணும், அதுவும் இல்லைனா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணி அப்படி நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் ஆகி ஏதாவது ஒரு கண்டிஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுதான் நம்மளுக்கு வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு தியரியாக நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பண்ணுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து a = 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப். ஸோ இது வந்து அதோட கீவேர்ட். அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டிஷனை கொடுக்கணும். ஸோ கண்டிஷன் அப்படிங்கும்போது நான் இதில் என்ன பண்ணுறேன்னா a = 5 அப்படின்னு நான் வந்து செக் பண்ணுறேன். ஆல்ரெடி ஏயோட வேல்யூ 5ன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து a = 5 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஒரு செமிகோலன் வச்சுக்கிறேன், ஒரு கோலன் வச்சுக்கிறேன். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபாராக இருந்தாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து கடைசியில் கோலன் வைக்கணும். ஏன்னா அந்த கோலன் நம்ம யூஸ் பண்ணால் தான் அது வந்து அந்த இடத்துல டெர்மினேட் ஆகுது, இல்லைன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸே நம்மளுக்கு வந்து அப்படி தான் இருக்கும். அடுத்து நான் கோலன் வச்சதுமே எனக்கு வந்து அடுத்த லைனில் கர்சர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னருக்கு வரல, அந்த ஏக்கு நேராக வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பைத்தானில் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போது ஒரு சி ப்ரோக்ராமை ஜாவா ப்ரோக்ராமை யூஸ் பண்ணோன்னா ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஒரு ஃபாருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுதான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேலிப்ரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே அந்த கேலிப்ரேசஸ் கிடையாது. அந்த கேலிப்ரேசஸ்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டென்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இந்த இண்டென்டேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 3 ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுப்போம். அந்த 3 ஸ்பேஸை தான் நம்ம வந்து இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எப்போவுமே 3 ஸ்பேஸ் கொடுத்து பழகுங்க, அது வந்து பெட்டராகவே இருக்கும். நீங்கள் பைத்தான் ஷெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இண்டென்டேஷன் வந்து ஆட் ஆகிரும். நீங்கள் வந்து ஆட் ஆகலை அப்படின்னா நீங்களே வந்து மேனுவலாக ஒரு 3 ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ a = 5 அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் வந்து பிரிண்ட் வெல்கம் அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன், ஸோ அது எதுவாக வேணாம்னு இருக்கலாம், அந்த ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சப்போஸ் இதே இது இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஸ். ஸோ இப்போ இதிலே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட் ஹெல்லோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா a = 4 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இஃப் a = 4 அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் ஆகணும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, அதனால் நம்மளுக்கு வந்து ஹலோ அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து இஃப் எல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்து எல்சிஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ எல்சிஃப் லேடரில் நிறைய கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம். அதனால் நான் இந்த இன்புட்டை வந்து நான் ரன் டைமில் வாங்குற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஆஃப் enter the value அப்படி நான் வந்து ரன் டைமில் வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு நான் அடுத்து என்ன பண்ணேன்னா ஸோ ஃபஸ்ட் இஃப் a = 4 இருந்துச்சுன்னா நான் வந்து 4 அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை எனக்கு வந்து எல்இஃப். ஸோ எல்இஃப் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். இந்த எல்இஃப் அப்படிங்கிற இந்த கீவேர்டை தான் நம்ம வந்து எல்சிஃப் லேடருக்கு யூஸ் பண்ணோம். இதில் நான் என்ன பண்ணேன்னா a = 5 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி 5 இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட்எஃப்பில் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து இன்னொரு எல்இஃப் யூஸ் பண்ணுறேன். எல்இஃப் a = 6 அப்படின்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 6 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பிரிண்டில் 6 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து
பிரிண்ட் ஆகணும். இப்படி எதுவுமே இல்லைன்னா எனக்கு வந்து ஹலோ அப்படிங்கிற இந்த ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். இதில் வந்து ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அது வந்து மிஸ்ஸிங். ஸோ அதனால தான் எரர். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்டர் த வேல்யூன்னு கேட்குது. ஸோ இப்போது நம்ம 4 5 6 அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அதோட நேம் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். அதை தவிர மற்ற எதை ஒரு கொடுத்தாலுமே ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் இப்போ வந்து 5 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதே போல் இந்த மாடல் நான் இன்னொரு டைம் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அப்படின்னு கொடுக்குறேன். ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோன்னா அந்த இன்புட் வந்து ஃபஸ்ட்டு வந்து A = 4 பார்க்கும், 5 பார்க்கும், 6 பார்க்கும். இல்லை ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகும்போது அதில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிடும். எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிற பட்சம் எல்ஸில் என்ன இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஸ் இஃப் லேடர் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்ஸ் இஃப் லேடர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா இஃப் A is equal to 4 அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். அப்படி 4 இருந்துச்சுன்னா அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் பார்க்குறேன். இஃப் A is greater than B அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ பார்த்துட்டு பிரிண்ட் எஸ் அப்படின்னு போடுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் நோ அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் A is equal to 4 இருந்ததுனா தான் அந்த பியோட வேல்யூ வந்து செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் அந்த கேஸ் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகி வெளியே வந்துடும். ஸோ இதில் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா பிரிண்ட் டெர்மினேட் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஏயோட வேல்யூ மட்டும் வாங்கியிருக்கோம். ஸோ பியோட வேல்யூ நம்ம வந்து ரன் டைமில் வாங்கணும். ஸோ B = input of enter the value. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நம்மளோட ஏம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து A = 4 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு 4 இருந்துச்சுன்னா A வந்து greater than B இருக்குதா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஏயோட வேல்யூ greater than B இருந்தால் எஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நோன்னு பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் A = 4 அப்படிங்கிற அந்த கண்டிஷனே ஃபெயில் ஆகுதுன்னா டெர்மினேட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ இதான் நம்மளுடைய ஏம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ என்டர் த வேல்யூ கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து 4 அப்படிங்கிற வேல்யூவை கொடுத்துக்கலாம். அடுத்து பிக்கு வந்துட்டு என்ன ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ங்கிறத கொடுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிறதுக்காக நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் அப்படிங்கிற ஒரு கரெக்டான அந்த இன்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஏயோட வேல்யூ 4, அதே போல் ஏ வந்து பியை விட பெருசு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இப்போ இன்னொரு டைம் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் என்ன கொடுக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ வந்துட்டு 2ன்னு கொடுத்துட்றேன். அப்புறம் பியோட வேல்யூ கேட்குது. பியோட வேல்யூ 3 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெர்மினேட் அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்குது. ஏன்னா ஏயோட கண்டிஷனை செக் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் ஆயிடுது, அதனால் டெர்மினேட் ஆயிடுது. அடுத்து இன்னொரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏயோட வேல்யூ 4ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூ 5ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோன்னு வருது. ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து பியை விட சின்னது, அது பெருசு கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து நோ அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இப்போ வந்து ஒரு எல்ஸ் இருக்குன்னா அந்த எல்ஸில் கூட நீங்கள் வந்து இன்னொரு இஃபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து இப்போ A is equal to 4 இருந்துச்சுன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆகி இங்கே வந்துடும். ஸோ நான் இப்போ இதில் ஒரு இஃப் யூஸ் பண்ணுறேன். இஃப் A is equal to 2 பார்க்குறேன். ஸோ 2 இருந்துச்சுன்னா பிரிண்ட் 2 அப்படின்னு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன்.
ஸோ என்டர் த ஏ வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கு, நான் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். என்டர் த பி வேல்யூ கேட்டிருக்கு, நான் வந்து 4ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படிங்கிற அந்த நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏயோட வேல்யூ 2 ஒரு 4 விட கம்மியாக வரும்போது ஃபெயில் ஆகுது. ஃபெயில் ஆகி எல்ஸ் பார்ட்டில் வந்து அங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுது, அது வந்து 2ஆக இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 2ஆக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்ம நினச்ச மாதிரி அந்த 2 அப்படிங்கிற அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணவும் செஞ்சுட்டோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம 4 டிவிஷன் பார்த்துருக்கோம். ஒரு சிம்பிள் இஃப் மட்டும் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு இஃப் பார்ட் வச்சு அதுக்குள்ள ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி யூஸ் பண்ணணும், அது அப்புறம் ஒரு எல்ஸ் இஃப் லேடர் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு நெஸ்டட் இஃப், ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் எல்ஸ் பார்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இன்னொரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட் பார்ட், இப்படி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். அதே போல் நீங்கள் இந்த இஃபுக்குள்ளே அடுத்த இன்னொரு இஃப் எல்ஸ் பார்ட் யூஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து அப்படி போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம நிறைய கேஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த இதெல்லாம் பண்ணணும். நம்ம இப்படி நெஸ்டட் டிஃபரன்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ். லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தானை பொறுத்த வரைக்கும் 2 லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒயில் அண்ட் ஃபார். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த வீடியோவில் ஒயில் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஒயில் லூப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்மளுக்கு லூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லூப்பிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போது ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க, பிரிண்ட் ஹலோ அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஹலோ வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதே ஹலோ நீங்கள் 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா, இன்னொரு டைம் நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அதே இது நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் வந்து பிரிண்ட் ஹலோ பிரிண்ட் ஹலோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். இதே இது பட் நீங்கள் 10 டைம்ஸ் மேனுவலாக எழுதுறது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா, கோடிங் வந்து நீங்கள் அதிகமாக எழுதிட்டே போகணும். பட் அந்த ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதில் இருக்கிற ஹலோவை 10 டைம்ஸ் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் லூப்பிங். எப்படி இப்போ வந்து இப்போ ஒரு 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ்லாம் போகும்போது நம்ம வந்து மேனுவலாக எழுத முடியாது. மேனுவலாக நம்ம வந்து திரும்ப திரும்ப பிரிண்ட் ஹலோ ஓகே, இது வந்து பிரிண்ட் நம்ம வந்து ஹலோன்னு போட்டுக்கிட்டுருக்கோம். இன்னும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோன்னா அதை 100 டைம்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து திரும்ப திரும்ப கோடிங் எழுத முடியாது. ஸோ ஒரே டைம் அந்த கோடிங்கை எழுதிட்டு நம்ம அதே வேலையை திரும்ப திரும்ப பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து லூப்பிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயில் லூப்பில் வந்து எப்படி வந்து அதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒயிலோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயில், ஸோ இது வந்து கீவேர்டு, ஒயிலுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன். ஓகே, ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது ஏன்னா இந்த லூப் வந்து எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் கண்டிஷன். இப்போ நான் இந்த லூப் வந்து எனக்கு வந்து 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னா நம்ம வந்து ஒரு வேரியபிளை 10 டைம்ஸ் செக் பண்ணுவோம். ஸோ ஒரு வேரியபிளை செக் பண்ண போகிறோன்னா அந்த வேரியபிள் நம்மளுக்கு தேவை. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நான் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கவுண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ 1 ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நம்மகிட்ட வந்து ஒருத்தர் வந்துட்டு நீ ஒரு 5 டைம்ஸ் ஹலோ சொல்லனா நம்ம வந்து 5 டைம்ஸ் எப்படி சொல்லுவோம்னா 5 டைம்ஸ் சொல்லுவோம். நம்ம மைண்ட் வந்து 1 2 3 4 5 அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம 5 டைம்ஸ் சொல்கிறத. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஒயில் லூப் வந்துட்டு ஹலோங்கிறத 10 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண போகுதுன்னா அது வந்து ஒவ்வொரு டைமும் அதோடைய கவுண்டரை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம். நான் 1 டைம் பிரிண்ட் பண்ணிட்டேன், 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டேன், 3 டைம் பிரிண்ட் பண்ணிட்டேன், 4 டைம் பிரிண்ட் பண்ணிட்டேன்னா அது ஒரு கவுண்டரை கணக்கு வச்சுட்டே வரும். அந்த கவுண்டரை பொறுத்து டிபெண்ட் பண்ணி தான் 10 டைம்ஸ் வந்தோன்னே அது வந்து அந்த பிரிண்ட் பண்ணுறது நிறுத்திடும். ஸோ அதுதான் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கவுண்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஸோ இப்போ வந்து இங்கே இடத்துல இதுதான் வந்து கண்டிஷன். இந்த கவுண்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் வந்து 10 வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படி 10 டைம்ஸ் வரைக்கும் இந்த ஹலோ அப்படிங்கிறது நம்மளுக்கு திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஒயில் லூப்போட சின்டாக்ஸில் கடைசியாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோலன். ஸோ இந்த கோலன் என்ன மீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலனுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே அந்த ஒயிலோட பிரான்ச் அப்படின்னு வந்து எடுத்துக்கும். அந்த கோலனுக்கு அப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து ஒயில் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இந்த பிரிண்ட் ஹலோ வந்து இன்டென்டேஷன் வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் ஹலோ அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கவுண்டரோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இங்கே வந்து ஒயிலில் வந்து செக் பண்ணி பார்க்குது 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹலோ பிரிண்ட் ஆகுது. அடுத்து இதில் வந்து இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த இப்போ வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து 1 அப்படின்னே தான் இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுனா தான் அது வந்து 10ஓட செக் பண்ணிகிட்டே வரும். ஸோ அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் ஈக்குவல் டு கவுண்டர் ப்ளஸ் 1. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து 1 அப்படின்னு கவுண்டரோட வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹலோ அப்படிங்கிறது 1 டைம் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்டரோட வேல்யூ வந்து ஒன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கவுண்டரோட வேல்யூ 2 ஆகிரும். அடுத்து செக் பண்ணி பார்க்கும் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. அடுத்து பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப செக் பண்ணும். இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ 10 வரும்போது செக் பண்ணி பார்க்கும் 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் ட்ரூ. ஸோ ஹலோ பிரிண்ட் ஆகும். அடுத்து வந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் ஆயிரும். ஸோ அப்போ கண்டிஷன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆகும். இதுதான் வந்து நம்மளுடைய லாஜிக். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணோன்னா நமக்கு வந்து 10 டைம்ஸ் வந்து ஹலோ பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹலோங்கிறது 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ இதில் வந்து 100 அப்படின்னு நான் கொடுத்து இதை வந்து நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் வந்து அந்த ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு லூப்பை வந்து நான் இன்ஃபைனைட்டாக யூஸ் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எனக்கு வந்து ஸ்டாப்பே ஆகக்கூடாது, ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இந்த கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அதை எடுத்து விட்டுறேன். எனக்கு வந்து ஸ்டாப்பே ஆகாமல் அந்த ஹலோ மட்டும் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒயில் ட்ரூ அப்படின்னு நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒயில் ட்ரூன்னு மட்டும் கொடுத்துட்டு நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஹலோன்ட்டு போய்கிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகாமல். ஏன்னா அங்கே வந்து அந்த ஒயிலோட கண்டிஷன் வந்து இன்ஃபைனைட் டைம் ட்ரூவாகவே இருக்குது. நம்ம அதை ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரூவாக ரன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு லூப்பை வந்து எப்படி வந்து இன்ஃபைனைட் டைம் ரன் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எண்டே ஆகாமல் நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கே வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் பண்ணுறது. ஸோ அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒயில் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது ஒரே லைனில் வந்து எல்லாத்தையும் கொடுக்கலாம். இப்போ நான் இந்த பிரிண்டை வந்து நெக்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி கூட கொடுக்கலாம். ஒயில் ட்ரூவாக இருக்குது அப்படின்னா நான் வந்து பிரிண்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம். இப்படி கொடுத்தா கூட எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். ஸோ இது கூட ஒரு ஒயிலை வந்து டிக்ளேர் பண்ணுறது, ஒயிலை வந்து இனிஷியலைஸ் பண்ணி நம்ம வந்து அந்த இதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ இப்போ கூட நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா தெரியும், உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. அதோட இன்ஃபினைட் டைமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டட் ஒயில். ஸோ நெஸ்டட் ஒயில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிலுக்குள்ளே இன்னொரு ஒயில் வச்சுருப்போம். ஸோ அதுதான் நான் வந்து நம்மளுக்கு வந்து நெஸ்டட் ஒயில் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நான் இப்போ இதில் வந்துட்டு ஒயில் கவுண்டர் இஸ் லெஸ் தென் ஆர் 100ன்னு இருக்கிறத நான் 10ன்னு மாற்றிக்கிறேன். இல்லை நான் ஒரு 5ன்னு மாற்றிக்கிறேன். ஸோ 5ன்னு மாற்றிட்டு பிரிண்ட் ஹலோ அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு ஒயில் கண்டிஷன் போடுறேன். ஒயில் நியூ கவுண்டர்னு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கிறேன். நியூ கவுண்டர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட் ஆஃப் வெல்கம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இல்லை. ஸோ இதை வந்து 5 நம்ம இங்கே வந்து என்னென்னா அந்த நியூ கவுண்டருக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். நியூ கவுண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் அசைன் பண்ணிக்கிறேன். அசைன் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து இதில் வந்துட்டு அந்த நியூ கவுண்டரோட வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இவங்க நியூ கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நியூ கவுண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ரன் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வருதா அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன வச்சோன்னா ஹலோ
அடுத்து வெல்கம் வந்து 5 டைம் பிரிண்ட் ஆகணும், திரும்ப ஹலோ வெல்கம் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும், திரும்ப ஹலோ வெல்கம் 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இங்கே வந்து ஹலோ வெல்கம் 5 டைம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹலோ ஹலோன்னு தான் வந்திருக்கு. ஆனால் வெல்கம் வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம வந்து நியூ கவுண்டரோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ கடைசியாக நியூ கவுண்டரோட வேல்யூ வந்துட்டு 6 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நியூ கவுண்டரோட வேல்யூ 6ன்னு இருக்கிறதுனால எவ்ரி டைம் இந்த லூப் போய் செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயிலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால அது செக் ஆகுது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நியூ கவுண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமும். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வந்து வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஹலோ 5 டைம்ஸ் வெல்கம், ஹலோ 5 டைம்ஸ் வெல்கம், ஹலோ 5 டைம்ஸ் வெல்கம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்போது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஸோ ஒயில் லூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபார் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒயிலுக்கும் ஃபாருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒயில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஏதாச்சும் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லைனா செட் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு மல்டிபிள் டைம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப்பையும் அதே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். பட் ஒயில் லூப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கண்டிஷன் பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எப்போ அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பட் ஃபார் லூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபார் லூப் வந்து சீக்வன்ஸை பேஸ் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து 5 லெட்டர்ஸ் இருக்குதுன்னா அந்த 5 லெட்டர்ஸையும் எடுத்து அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அது அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை டிபெண்ட் பண்ணி அந்த ஃபார் லூப் வந்து ப்ராசஸ் பண்ணும். அதே போல் நீங்கள் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறீங்க, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நிறைய வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை இண்டிபெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு, இப்படி ஒரு சீக்வன்ஸான ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு ஏ ஈக்குவல் டு வெல்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்குது. இப்போ நான் வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு லெட்டர்ஸும் எனக்கு வந்து ஒவ்வொரு லைன் பை லைனாக வரணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டைமில் தான் நம்ம வந்து ஃபார் லூப் போவோம். ஸோ அந்த ஃபாரோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் அப்படிங்கிற கீவேர்டு, ஸோ அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வேல்யூவை நம்ம எந்த வேல்யூ யூஸ் பண்ணி ஐட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த வேரியபிள் நேம். ஸோ நான் இந்த இடத்துல ஐ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறேன். பட் இதில் நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஐ, அதுக்கப்புறம் ஒரு கீவேர்டு இன் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ இன்னுக்கு அப்புறம் வர்றது தான் அந்த நம்ம கொடுக்க போகிற சோர்ஸ். ஸோ அந்த சோர்ஸ் எது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இன். ஸோ நான் இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏ. ஸோ ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு கொடுக்கும்போது ஏல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக ஐ வந்து ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். நான் இதில் வந்து இப்போ வந்து கோலன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம வந்து எப்போவுமே இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டோ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டோ யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எண்டிங்கில் வந்து கோலன் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் இருக்கிறது தான் அது வந்துட்டு அதோட பிளாக் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஐ அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுத்துட்டு நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா WELCOME அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு லைன் பை லைனாக வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இப்போ நம்ம ஒயில் லூப் யூஸ் பண்ணும்போது அங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம். அந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஃபெயில் ஆகிறதுக்காக நம்ம உள்ளே வந்துட்டு அதோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை. ஃபார் ஐ இன் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஏல எத்தனை கேரக்டர் இருக்குதோ ஒவ்வொரு கேரக்டராக வந்து ரீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இதே வந்துட்டு இதில் நம்ம வந்து ஃபார் லூப்பில் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் ஏ அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ லென் ஆஃப் ஏ அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் வந்து எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு டோட்டலாக 6 கேரக்டர் இருக்குதுன்னா ரேஞ்ச் ஆஃப் 6. ரேஞ்ச் ஆஃப் 6ங்கும் போது 0 to 5 வரைக்கும் அந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 to 6 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டோட்டலாக வெல்கமில் 7 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 7 கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல லென் ஆஃப் ஏ அப்படிங்கிற இடத்துல 6 அப்படிங்கிற அந்த 7 அப்படிங்கிற அந்த வேல்யூ இருக்குது. ஸோ ரேஞ்ச் ஆஃப் 7 வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வந்து 0 எடுக்குது, அதுக்கப்புறம் 1 எடுக்குது, அதுக்கப்புறம் 2 எடுக்குது, அதுக்கப்புறம் 3 எடுக்குது, அப்படி ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளது. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு லூப்பை வந்து 10 டைம்ஸ் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து 0 அப்படிங்கிற இந்த வேல்யூ எனக்கு வரக்கூடாது. எனக்கு வந்து கவுண்டே 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும். அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ரேஞ்ச் ஆஃப் 1,10 அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த 1,10 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1லேருந்து 9 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவுட்புட் வரும். எனக்கு வந்து சரி அப்போ எனக்கு வந்து 1 to 9 போது 9 தானே வருது. எனக்கு 10 வேல்யூஸ் வரணும். 1 2 3 அப் டு 10 வரைக்கும் எனக்கு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் 1,11 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இதை திரும்ப ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிற இந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இப்போது அடுத்து நீங்கள் எனக்கு 1 to 10 பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து இது வந்து ஈவன் நம்பராக பிரிண்ட் ஆகணும். அதாவது ஈவன் நம்பர் மீன்ஸ் ஈவன் நம்பர் இல்லை, இப்போ வந்து அது வந்து எனக்கு 2 2ஆக ஆட் ஆகி வரணும். அதாவது 1க்கு அப்புறம் 3 5 7 9 அப்படி எனக்கு அவுட்புட் வரணும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா 1,11 2 அப்படிங்கிறத நான் போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 3 5 9 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ அடுத்து இப்படி நம்ம வந்து ஃபார் லூப்பில் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து மாடிஃபை பண்ணி வந்து பண்ணலாம். இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் லிஸ்ட்டு, டியூப்பிள், டிக்ஷனரி இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபாரை யூஸ் பண்ணி அதை ஐட்ரேட் பண்ணி தான் நம்ம அப்பெண்ட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இன்சர்ட் பண்ணுறது, இப்படி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன்னா ஸோ ஃபார் அப்படிங்கிறது தான் இந்த பைத்தானில் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ஃபாரோட சின்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி இருக்குன்னா இதான் ஃபாருங்கிற அதோட சின்டாக்ஸு. அதுக்கப்புறம் கீழே அடுத்த லைனில் ஒரு 3 ஸ்பேஸ் இன்டென்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபார் லூப்னா என்ன, அதை வந்து நம்ம வந்து பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். இந்த டியூட்டோரியலில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிரேக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ரீகேப் பண்ணுறேன் ஒயில் லூப் பற்றி. ஸோ இப்போ ஒயில் வந்து நமக்கு என்ன பண்ணும், ஸோ இப்போ ஒயிலாக இருந்தாலும் சரி ஒரு ஃபாராக இருந்தாலும் சரி, நான் வந்து i = 0 அப்படின்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு இப்போ i is less than 10 செக் பண்ணி பார்த்துட்டு print of i கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஐயோட வேல்யூ வந்துட்டு i plus equal to 1. ஸோ இந்த எனக்கு ஐயோட வேல்யூ வந்துட்டு 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து 0லேருந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம்னா 0 to 9 வரைக்கும் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து ஒயில் லூப். ஸோ இப்போ இந்த ஒயில் லூப்பில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 வரைக்கும் தான் வேல்யூ பிரிண்ட் ஆகணும். 2க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகக்கூடாது. ஆனால் நான் வந்து கண்டிஷன் வந்து 10 டைம்ஸ் செக் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் 1 to 2 தான் பிரிண்ட் ஆகணும், 1 2 மட்டும் பிரிண்ட் ஆகணும். 3லேருந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா வேல்யூஸும் ஸ்கிப் ஆயிடணும். ஸோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து பிரேக் போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரேக் பற்றின ஒரு ஃபுல் டீடைல்ஸ் சொல்கிறேன். ஸோ இப்போ ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் i = 0 அப்படின்னு வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஒயில் i less than 10 தான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i plus equal to 1. ஸோ ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் i is equal to 5 பார்க்குறேன். நான் ஏன்னா எனக்கு வந்து 4 வரைக்கும் இருக்கிற வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகணும், 4க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நான் i is equal to 5 அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் i. இப்போ பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 5க்கு ஈக்குவலாக ஆகுற டைமில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரேக் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன்.
ஸோ பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 ஸோ 4 வரைக்கும் தான் வந்துருக்குது. 5க்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகலை. 5க்கு அப்புறம் இருக்க எல்லா வேல்யூமே ஸ்கிப் ஆயிருச்சு. இதுக்கு மீனிங் என்னன்னா, ஸோ எப்போ வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம ஒரு இடத்துல வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த கர்சர் வந்துட்டு எப்போ வந்து பிரேக்கை வந்து பார்க்குதோ அந்த டைமில் அந்த ஹோல் லூப் அது எந்த லூப்புக்குள்ளே இருக்குது, அது இல்லைன்னா அது எந்த கண்ட்ரோல் பிளாக்குக்குள்ளே இருக்குதோ அந்த ஹோல் கண்ட்ரோல் பிளாக்கையும் விட்டு அது வந்து வெளியே வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 பார்க்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து 0 வரும், மேட்ச் பண்ணி பார்க்கும் தப்பு. செகண்ட் வந்துட்டு 1 வரும், மேட்ச் பண்ணி பார்க்கும் தப்பு. தேர்ட் வந்துட்டு 2 வரும், மேட்ச் பண்ணி பார்க்கும், கண்டிஷன் ராங் ஆயிரும். 4க்கும் ராங் ஆயிரும். எப்போ இதில் அந்த ஐயோட வேல்யூ 5 அப்படின்னு வருதோ, ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வர்றதுனால இங்கே வந்து நம்ம வந்து பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரேக் கொடுத்துருக்கனால இந்த பிரேக் வந்து இந்த இஃப்ல இருக்குது. ஸோ இந்த இஃப் வந்துட்டு இதில் இருக்குன்னா இந்த ஒய் லூப்புக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரேக்கை வந்து லூப்பிங்குள்ளே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பிரேக்கை பார்த்ததும் இந்த ஹோல் ஒய் லூப்பையுமே விட்டு அந்த கண்டிஷன் வந்து வெளியே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துடுறேன். பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன்னா பிரேக் டெர்மினேட்டட் இல்லைன்னா லூப் டெர்மினேட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். லூப் டெர்மினேட்டட் அப்படின்னு தான் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 அப்படின்னு வந்துட்டு அதுக்கு அடுத்த லைனில் லூப் டெர்மினேட்டட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பிரேக்கோட ஒர்க் என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிரேக்கோட ஒர்க் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எப்போ அந்த பிரேக் வந்து ரீச் ஆகுதோ அது எந்த இடத்துல நம்ம கொடுத்துருந்தாலும் எப்போ பிரேக்கை வந்து ப்ரோக்ராம் ரீச் பண்ணுதோ அப்போ அந்த ஹோல் பிளாக்குமே வந்துட்டு அதுக்கு கீழே என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அது கண்டுக்காது. அது வந்து ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதில் வந்துட்டு இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5னா பிரேக் கொடுக்குறேன். இல்லைன்னா இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்ன கொடுக்குறேன்னா print entering into if statement அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிரேக்குக்கு அடுத்த லைனில் ஒன்று கொடுக்குறேன். என்னன்னா print ஆஃப்டர் பிரேக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆஃப்டர் பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கே அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு தெரியும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 வந்துருக்கு. அடுத்தது என்டரிங் இன்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதுக்கு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா லூப் டெர்மினேட்டட் அப்படின்னு வருது. அதுக்கு இடையில நம்ம இன்னொரு லைன் கொடுத்துருக்கோம். என்ன லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் பிரேக் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ரோக்ராம் வந்து இந்த பிரேக்கை ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரேக்குக்கு அப்புறம் அவங்க வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் இல்லை பிளாக்ல இருந்தாலும் சரி எந்த லைன் கொடுத்துருந்தாலும் அது வந்து அதை கண்டுக்கவே செய்யாது. அது பிரேக் ரீச் ஆயிடுச்சா அந்த ஹோல் பிளாக்கை விட்டு ஸ்கிப் ஆகி வெளியே வந்து ஸோ இந்த ஒயில் லூப் பிளாக்கை விட்டு வெளியே வந்தது நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா printfல லூப் டெர்மினேட்டட் அப்படிங்கிற அந்த லைன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் ப்ரோக்ராமிங்கில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து பைத்தான் ப்ரோக்ராமில் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். சில டைமில் நிறைய பேர்த்துக்கு இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப கன்ஃபியூஸாக வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பிரேக் கண்டினியூ இந்த ரெண்டையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் இருக்காது. ஏன்னா ரெண்டோட ஒர்க்குமே வேறு. ஸோ இப்போ நம்ம கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரேக் வந்துட்டு அந்த பிரேக் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து அந்த பிளாக்கை விட்டு வெளியே வந்துடும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து அந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் ஒரு இடத்துல ஒரு பிளாக்குள்ளேயோ ஒரு லூப்புக்குள்ளேயோ ரீச் ஆகுதோ அப்போது அந்த பிளாக் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு கண்டிஷனை திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒர்க். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு I ஈக்குவல் டு 0 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ while I is less than 10 அப்படின்னு நான் செக் பண்ணிவிட்டு print of I அப்படின்னா கொடுத்தேன்னா
print of I plus equal to 1. ஸோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். எனக்கு வந்து 0 to 9 வந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் நான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற அந்த நம்பர் மட்டும் நான் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு எடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள். ஸோ 0 to 9 பிரிண்ட் ஆகணும், ஆனால் 5 மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது ஒரு புது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I equal to 0 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுறேன். while I is less than 10 அப்படின்னு பார்க்குறேன். ஸோ 10 இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் ஒரு கண்டிஷன் வந்து ஒன்று செக் பண்ணுறேன். என்ன கண்டிஷன்னா இஃப் I is equal to 5 செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து 5 இருந்துச்சுன்னா நான் வந்து கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸோ எப்போ வந்து ஐயோட வேல்யூ வந்துட்டு கண்டினியூ 5 இருக்குதோ அப்போ வந்து எனக்கு ஐயோட வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண மாட்டேன். அதனால் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். ஸோ அடுத்த இதில் இஃப் அவுட் வெளியே வந்து பிரிண்ட் ஐயை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்ப I ஈக்குவல் டு I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதில் வந்து இன்க்ரிமெண்ட்டை மேலே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னா 1 2 3 4 பார்த்தீங்கன்னா 5 மட்டும் நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகிருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து I less than 10 கொடுத்துருக்கேன். ஸோ 10 கொடுத்துட்டு அடுத்த லைன்லேயே நான் வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஏன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரிண்ட்எஃப்க்கு கீழே வந்து நம்ம வந்து I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஸோ அப்படி போட்டிருக்கும்போது நம்மளுக்கு வந்து 4 வரைக்கும் பிரிண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஏன்னா கீழே இருக்கிறதுனால அந்த கண்டிஷன் வந்துட்டு நேராக மேலே போயிடும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து எப்போ வந்து 5 ஆகுதோ அப்போ வந்து அந்த கண்டினியூ வர்றதுனால மேலே போய்கிட்டே தான் இருக்கும். அடுத்த இன்க்ரிமெண்ட் வந்து ஐக்கு வந்து வராது. ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த லூப் வந்து டெர்மினேட் ஆகாமல் அப்படி இருந்தது. ஸோ நம்ம வந்து பைத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயில் லூப்புக்கு ஒயில் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் I ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அடுத்த லைனில் இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 0. ஸோ அடுத்து நான் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்குது. கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுது. அடுத்து 2 வருது, ஐயை பிரிண்ட் பண்ணுது. 3 வருது, ஐயை பிரிண்ட் பண்ணுது. 4 வருது, ஐயை பிரிண்ட் பண்ணுது. ஸோ எப்போ இதோட வேல்யூ 5 ஆகுதோ அப்போ 5 இஸ் ஈக்குவல் டு 5ன்னு வர்றதுனால அடுத்த லைனில் உள்ள என்டர் ஆகும்போது கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ கண்டினியூவை பார்த்தது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எந்த லூப் எங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ஒயில் அப்படி தான் லூப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிஷன் வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அதுக்கு அடுத்தால இருக்கிற பிரிண்ட் ஆஃப் ஐ வந்து ஸ்கிப் ஆயிடுது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து 5 பிரிண்ட் ஆகலை. ஸோ இப்போ திரும்ப உள்ள வருது. ஸோ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகி 6 மாறுது. ஸோ 6 பிரிண்ட் ஆகுது. அடுத்து 7 பிரிண்ட் ஆகுது. அடுத்து 8 9 10 அடுத்து 10 வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடுது. ஸோ இப்படி தான் இந்த கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், பிரேக்னா அந்த கண்ட்ரோலை விட்டு வெளியே வந்துடும். கண்டினியூனா அந்த கண்ட்ரோல் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே போகும். ஸோ இதுதான் கண்டினியூ. இதுதான் இப்போ பிரேக் அண்ட் கண்டினியூக்குள்ளே டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ உங்களுக்கு கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு பிளாக்கு நம்ம ஒரு லூப்பிங்கோ ஒரு பிளாக்கை யூஸ் பண்ணோன்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் போகிறதுக்கு நம்ம வந்து கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தானில் எக்ஸ்ட்ரா பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்கறதுனால எந்த ஒரு வேலையுமே அது நடக்க போகிறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த லூப்பே வந்து டெர்மினேட் பண்ணும். அதே இது நீங்கள் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த லூப் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது வந்து பிரேக் கண்டினியூவோட ஒர்க்காக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அதோட ஒர்க் நத்திங். ஏன்னா அது வந்து எந்த ஒரு ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அப்படி இருந்தால் அப்போ ஏன் நம்மளுக்கு பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து உங்களுக்கு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு I ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு
வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டு வந்து நான் எந்த ஒர்க்கையுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, ஆனால் நான் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நான் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிற டைமில் நம்ம வந்து இப்போ எதையுமே கொடுக்காம நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து எதுலையுமே கொடுக்கல, வெறுமனையாக இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு மட்டும் செக் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை வந்து ரன் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எரர் தான் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் எண்ட் ஆஃப் வைல் பாசிங் அப்படின்னு எரர் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இன்டென்டேஷன் கொடுத்து நான் இந்த இடத்துல பாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அவுட்புட்டும் வரல. ஸோ நான் அங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அந்த இஃப்க்கு கீழே நான் பாஸ் கொடுத்துருக்கேன். எந்த ஒரு ஒர்க்குமே நடக்கல. ஸோ இப்படி நம்ம ப்ரோக்ராம் ரைட் பண்ணும்போது நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணலாம், ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம், லூப் கிரியேட் பண்ணலாம், ஏன் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் இப்படி எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ சர்டன் டைமில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு லூப்போ கிளாஸோ ஃபங்க்ஷனோ நம்ம வந்து அதோட ஒர்க்கை பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு டம்மியாக நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம வந்து இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 10 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ அடுத்த லைனில் என்ன பண்ணேன்னா, இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பிரேக் கண்டினியூ எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா, பிரேக்கில் வந்துட்டு எப்போ வந்து 5 ரீச் ஆகுதோ அப்போ அது டெர்மினேட் ஆகணும்னு சொல்லுவோம். கண்டினியூ யூஸ் பண்ணும்போது எப்போ 5 வருதோ அப்போ அதை வந்து பிரிண்ட் பண்ணாமல் திரும்ப வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு சொல்லுவோம். ஸோ இப்போ அதே லாஜிக்கில் இஃப் I இஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா நான் பாஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக அப்படி கொடுத்துட்டு அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிரிண்ட் கொடுக்குறேன். இங்கே கொடுத்து இதில் வந்துட்டு கரண்ட் I வேல்யூ அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ I நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 0 1 2 3 4 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது 5 6 7 8 9 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இது எதனால் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ வந்து ஐட்ரேட் ஆகிட்டே வருது. ஸோ 1 2 3 4 அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ எப்போ 5ங்கிறது ரீச் ஆகுதோ அப்போ வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுது. ஸோ உள்ளே வருது. உள்ளே வந்து நம்ம ஒரு பாஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்த லைனில் வெறுமனே பாஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. ஸோ அது பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் I வேல்யூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிடுது. ஸோ இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறதுனால நம்மளுடைய ப்ரோக்ராமில் எந்த அஃபெக்ட்டும் ஆக போகிறது இல்லை. ஸோ நம்ம பிரேக் கொடுக்கும்போது ஒரு அஃபெக்ட் ஆகுது, கண்டினியூ கொடுக்கும்போது ஒரு அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதே கேஸில் நீங்கள் வந்து பாஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இந்த பாஸ் அப்படிங்கிறது ஒரு நல் ஸ்டேட்மெண்ட் தான். இது எந்த ஒர்க்கையுமே பண்ணாது. நம்ம டம்மியாக ஒரு வைல் பிளாக்கோ இல்லாட்டினா ஒரு ஃபங்க்ஷனோ கிளாஸோ கிரியேட் பண்ணுறது தான் இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அது ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தானில் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஆப்ரேட்டர்னா என்ன, வேரியபிள்னா என்ன, லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஸோ பேசிக்ஸான எல்லா கான்செப்டையுமே பார்த்துட்டு வந்துடணும். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம நார்மலாக சிலையோ C++லையோ ஜாவாலையோ இருக்கிற ஒரு காமன் கான்செப்ட் தான். பட் அதோட சின்டாக்ஸ் அதை யூஸ் பண்ணுற விதம் மட்டும் நம்மளுக்கு வந்து மாறி இருக்கலாம். பட் இப்போ நம்ம படிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று படிக்க போகிறோம். இந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஒன்று பைத்தானில் தான் நம்ம வந்து புதுசாக படிக்க போகிறோம். கொஞ்சம் இது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு வேரியபிள் நேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸோ லிஸ்ட் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூஸ் தான் வந்து நமக்கு வந்து லிஸ்ட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மல்டி டேட்டா டைப்பை சப்போர்ட் பண்ணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நம்பர் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், கேரக்டர் கொடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் நம்பர்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஒரு சீக்வன்ஸாக இது வந்து அக்செப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. நீ இந்த டேட்டா டைப் மட்டும் தான் கொடுக்கணும், அந்த டேட்டா டைப் மட்டும் தான் கொடுக்கணும், மிக்சட் டேட்டா டைப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு லிமிட்டேஷனுமே இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, விஜய், எஸ் ஸோ இப்படி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? ஸோ நான் வந்து கன்சோல்லே இதை வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, ஒரு லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லிஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1, 2, 1, 2, 3, 4, 5, விஜய், எஸ். ஸோ இதை நம்ம க்ரியேட் பண்ண லிஸ்ட். ஸோ இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் லிஸ்ட் இஎக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் இருக்குதோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிரும். பட் இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு லிஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ சிலையோ ஜாவாலையோ அரே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த அறையில் 1 டைமென்ஷனல் அரே ஒன்று யூஸ் பண்ணுறீங்க. அந்த அறையில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எப்படி பிரிண்ட் பண்ணுவோம்? அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே தான் நம்ம இங்கே லிஸ்ட்லேயும் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்லேயும் அதோட இண்டெக்ஸ் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். அரே போல் இதோட இண்டெக்ஸும் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்துட்டு இந்த 1 அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ், அப்புறம் இது வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் லிஸ்ட் இஎக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துருக்குது. அது ஏன்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்துடும். ஸோ இப்படி நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது நான் வந்து லெஃப்ட் டு ரைட் பண்ணோம்னா 0, 1, 2 அப்படி கொடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து வந்துடும். இது என்ன ரைட்டில் இருக்கிற வேல்யூவை எனக்கு ஃபஸ்ட்டில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எஸ்ஸை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இல்லை நான் கடைசியாக ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 100 நம்பர்ஸோ ஒரு 1000 நம்பர்ஸோ ஒரு 1,00,000 நம்பர்ஸோ இருக்குது ஒரு லிஸ்ட்டில். அப்போது அதில் நான் கடைசி எலமெண்ட்டை நான் எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் இஎக்ஸ் ஆஃப் -1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக என்ன எலமெண்ட் இருக்குதோ அது பிரிண்ட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் இஎக்ஸ் ஆஃப் -2 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா ஸோ கடைசியிலேருந்து செகண்ட் எலமெண்ட் எதுவாக இருக்குதோ அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்படி லிஸ்ட்டை வந்து நமக்கு எப்படிலாம் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ நம்ம அவ்வளோக்குள்ள ஈஸியாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப ஃபன்னாகவே இருக்கணும். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் நான் லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணணும், நான் ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு வந்து ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் லிஸ்ட் இஎக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 விஜய் எஸ். ஸோ இது என்ன ஆகுன்னா லிஸ்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதுல இந்த ஹோல் வேல்யூஸும் இருக்குது. இதில் இருந்துட்டு ஃபார் லூப் வந்து என்ன பண்ணால் ஒவ்வொரு வேல்யூவாக ரீட் பண்ணும். ஃபஸ்ட்டு 1 எடுக்கும், அப்புறம் 2 எடுக்கும், அப்புறம் 3 எடுக்கும், அப்புறம் 4 எடுக்கும், அப்புறம் 5 எடுக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு வேல்யூவாக அதை ரீட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் எனக்கு வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டில் இருக்கிற லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் லிஸ்ட் இஎக்ஸ் ஆஃப் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து டோட்டல் வேல்யூஸ் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத அந்த லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஸோ இது வந்து லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வேறு என்ன இந்த லிஸ்ட்டில் பண்ணலாம்? ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் இந்த லிஸ்ட் ஒன்று இருக்குது, இன்னொரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1 ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5. அடுத்து லிஸ்ட் 2 ஈக்குவல் டு 6, ஓகே 6, 7, 5, 6, 7, 8, 9.
ஸோ இப்படி 2 லிஸ்ட் இருக்குது. இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் நான் இந்த 2 லிஸ்ட்லையும் ஒரே லிஸ்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். லிஸ்ட் 1 ப்ளஸ் லிஸ்ட் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஒரே லிஸ்ட் வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், டூப்ளிகேட் நம்பர்ஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ லிஸ்ட்டில் இன்னும் நம்ம பின்னாடி வந்துட்டு செட்டு, டியூப்பிள் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அது வந்து இதிலேருந்து ரொம்ப சேஞ்ச் ஆகும். பட் நம்ம லிஸ்ட்டு அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நம்ம அதில் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இது. இப்போது நான் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறேன். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸை நான் n நம்பர் ஆஃப் டைம் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அப்படின்னா என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிஸ்ட் 1 இருக்குது. ஸோ லிஸ்ட் 1ல என்ன வேல்யூ இருக்குது? இந்த 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது. இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா, லிஸ்ட் 1 * 5 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 1, 2, 3. ஸோ இப்படி 5 டைம்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்மளுக்கு என்ன தேவை? ஸோ நம்ம வந்து நிறையா ஃபன் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு. ஸோ பைத்தானே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கற்றுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து அப்படி தான் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இதில் இன்னும் நிறைய லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து நம்ம நிறையா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் 1ல் வந்து இப்போ எனக்கு 1, 2, 3, 4, 5 இருக்குது. இப்போ நான் வந்து 3க்கு அப்புறம் வந்துட்டு 4 வரக்கூடாது, எனக்கு வந்து 6 வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அப்போது இந்த 4ஓட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்கள். இது 0, இது 1, இது 2, இது 3. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1 ஆஃப் 3 = 6 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் லிஸ்ட் 1 பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 6, 5 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி நமக்கு என்ன தேவை, நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டோட பேசிக்ஸ். ஓகே, நான் இப்படி ஒரே ஒரு லிஸ்ட் தான் யூஸ் பண்ண முடியுமா, நெஸ்டட் லிஸ்ட் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெஸ்டட் லிஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நெஸ்டட் லிஸ்ட்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு லிஸ்ட், ஒரு லிஸ்ட், ஒரு லிஸ்ட். ஸோ இப்போ இதில் இப்போ நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஒரு 3 சின்ன லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சின்ன லிஸ்ட்டில் 1, 2ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2, 3ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3, 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது ஒரு பெரிய லிஸ்ட், அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம நிறைய லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த எல்லோட வேல்யூ பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, செகண்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, தேர்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ இப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்து அப்போ இது எல்லாம் சேர்ந்தது ஒரு லிஸ்ட்டு, இது எல்லாம் சேர்ந்தது ஒரு லிஸ்ட்டு. ஸோ அப்போ எனக்கு செகண்ட் லிஸ்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எல் ஆஃப் 1 அப்படின்னு நம்ம கொடுத்தா போதும், நம்மளுக்கு வந்து செகண்ட் லிஸ்ட் பிரிண்ட் ஆயிரும். ஓகே, இந்த செகண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற இந்த தேர்ட் அப்படிங்கிற இந்த 3 அப்படிங்கிற இந்த வேல்யூ மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, எல் ஆஃப் 1 அப்படி நீங்கள் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 3ன்னு வந்துடும். ஏன்னா ஸோ இந்த ஃபஸ்ட் லிஸ்ட்டில் ஃபஸ்ட் லொக்கேஷன், இதில் நீங்கள் இப்போ 2 வேணும்னா ஃபஸ்ட் லொக்கேஷனில் 0th லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து வந்துடும். சரி, ஓகே, நான் இப்போ இந்த நெஸ்டட் லிஸ்ட்டை ஃபார் லூப் மூலமாக ஐட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஐட்ரேட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணலாம்? ஃபார் I in L print I. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 2, 3, 3, 4 அப்படிங்கிற ஒவ்வொரு லிஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு நெஸ்டட் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இப்படி நம்ம வந்து லிஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பேசிக்காக ஒரு லிஸ்ட்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதில் நம்ம பேசிக்ஸாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ லிஸ்ட் மூலமாக நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம் பைத்தானில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கடைசி வீடியோவில் பைத்தானில் லிஸ்ட்னா என்ன,
ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அது என்னென்னலாம் ஸ்டோர் பண்ணலாம், அதில் இருக்கிற வேல்யூ எப்படிலாம் ரெட்ரைவ் பண்ணி எடுக்கலாம், ஸோ அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்தோம். பட் அதில் யூஸ் பண்ணுற சம் ஆப்ரேஷன்ஸ், அது மூலமாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்ரேஷன், ஸோ அந்த லிஸ்ட்டை மாடிஃபை பண்ணுறது, லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவை டெலீட் பண்ணுறது, அதில் இருக்கிற மின் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது, மேக்ஸ் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறது, ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி டெலீட் பண்ணுறது, இன்னும் வேல்யூ அப்பன் பண்ணுறது, ஸோ இப்படி நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பைத்தானில் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அது வந்து லிஸ்ட்டில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்தந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்யலாம். அதே போல் லிஸ்ட்டுக்கும் வந்து பைத்தான் வந்து செர்டைன் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். இந்த லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எல் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிஸ்ட்டில் ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு 5 வேல்யூஸ் வச்சு நான் ஒரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் லென் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லென்த்தை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ லென் ஆஃப் எல் அப்படின்னு நம்ம வந்து போட்டால் போதும், அந்த லிஸ்ட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு லிஸ்ட் எம்டியாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெரிய ப்ரோக்ராம் எழுதுகிறோம். அதில் வந்துட்டு நம்ம ரன் டைமில் நிறைய வேல்யூ வந்து லிஸ்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போது நம்ம வந்து அந்த பர்டிகுலர் லிஸ்ட்டோட லென்த்தை கண்டுபிடிக்கணுங்கும் போது நம்ம கண்டிப்பாக மேனுவலாக வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த லென்த்தாக ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மேக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் இருக்குதுன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம், அதாவது இருக்கிற பிக்கெஸ்ட் நம்பர் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம சி ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டோன்னா, ஃபைண்ட் த கிரேட்டர் நம்பர் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்ம ப்ரோக்ராமே எழுதுவோம். பட் இங்கே வந்து பைத்தானில் அப்படிப்பட்ட ப்ரோக்ராம்லாம் நம்ம எழுதணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு லிஸ்ட்டை வந்து இன்புட்டாக கொடுத்துட்டு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷனே நமக்கு அந்த லிஸ்ட்டில் எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஆஃப் உள்ள இப்போ நம்ம வந்து லிஸ்ட்டுக்கு வந்து எல் அப்படிங்கிறது லிஸ்ட்டு. ஸோ நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிறது தான் மேக்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. ஸோ அதே போல் மின்னுக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மின் ஆஃப் எல் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இருக்கிறதுல எந்த வேல்யூ மினிமம் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து இருக்கிறதுல 1 தான் மினிமம் வேல்யூ. ஸோ நமக்கு வந்து 1 அப்படின்னு காமிச்சிருது. ஸோ அடுத்தது லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கில் ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நேமை கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்குது. இப்போது நான் அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S1 ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்கியூமெண்ட்டாக ஆல்ரெடி எஸ்ன்னு இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். அதோட ரிசல்ட்டை நான் S1ல் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம S1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா S1ல் VIJAY அப்படிங்கிற தனித்தனி கேரக்டர் வச்சு ஒரு லிஸ்ட்டாகவே மாறிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து டைப் ஆஃப் எஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே இது டைப் ஆஃப் S1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி இந்த லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, எந்த ஒரு டைப்பையுமே, ஒரு ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி, ஒரு டியூப்பிளாக இருந்தாலும் சரி, ஸோ டியூப்லாம் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வே. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக இன்சர்ட் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த அப் அண்ட் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு லூப்பிங் யூஸ் பண்ணுறீங்க. அந்த லூப்பில் ஒரு 10 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 10 நம்பரையும் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போவும் நீங்கள் வந்து மேனுவலாக அதை வந்து இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ ஒரு 5 வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து மேனுவலாக இன்சர்ட் பண்ணிடலாம். அதே இது ஒரு 100 வேல்யூஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மேனுவலாக இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இது அப் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் L1 அப்படிங்கிற ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் 100 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 டாட் அப்பண்ட் ஆஃப் ஐ அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ரெண்டு லைன் தான் எழுதியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 100. ஸோ 100லேருந்து ஐ மூலமாக ஒவ்வொரு வேல்யூவாக நான் ஹைட்ரேட் பண்ணுறேன். ஹைட்ரேட் பண்ணிவிட்டு L1 அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஐ வேல்யூயும் அப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோடய கோடிங் முடிஞ்சுது. நான் இப்போ L1 பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 0 to 99 வரைக்கும் இருக்கிற அத்தனை வேல்யூவும் நம்மளுடைய லிஸ்ட்டில் வந்து இன்சர்ட் ஆகிருச்சு. நம்ம எழுதுறது ஒரே ஒரு லைன் தான், ஆனால் அவ்வளோ வேல்யூவும் இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி இந்த அப் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான வேல்யூஸை நம்ம வந்து லிஸ்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப் அண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் ஒரு நம்பர் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் நம்பர் அந்த லிஸ்ட்டில் எத்தனை டைம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது தான் கவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதில் வந்து 58 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. நான் இதில் இன்னொரு வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L1 டாட் அப்பண்ட் ஆஃப் 58. ஸோ அப்படி அப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் L1 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 58 இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் நம்மளுக்கு இந்த லிஸ்ட்டில் வந்து 58 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது கவுண்ட் ஆஃப் அப்படின்ட்டு. அது எப்படி யூஸ் பண்ணோம்னா L1 டாட் கவுண்ட் ஆஃப் 58 அப்படின்னு நான் போடுறேன். போட்டுட்டு பார்த்தேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 டைம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிட்டு. சப்போஸ் இப்போ இதே நான் 57 போடுறேன், 57 போட்டேன்னா எனக்கு வந்து 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ நான் இல்லாத ஒரு வேல்யூ ஒரு 577 போட்டேன்னா எனக்கு 0 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டில் அந்த பர்டிகுலர் வேல்யூ எத்தனை டைம் வந்து அப்பியர் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த கவுண்ட் ஆப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட்டு கூட இன்னொரு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு வந்து தெரியும் S1 அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை நம்ம இப்போ இருக்கிற இந்த எல் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டு கூட நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எல் டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் S1 நான் இப்படி கொடுத்துட்டேன். ஸோ இப்போது நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் 1, 2, 3, 4, 5, VIJAY அப்படிங்கிற அந்த 2 லிஸ்ட்டையும் கம்பைன் ஆகி எனக்கு வந்து இப்போ எல்ல வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி இந்த எக்ஸ்டெண்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு 2 லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்குது அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு டியூப்லாக இருக்குது அதை கூட பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங்கு. நான் இப்போ L1 டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு ஓகே சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிறது 2 டைம்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி இந்த எக்ஸ்டெண்ட் மூலமாக நம்மளுடைய லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து என்னென்னா இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த இன்சர்ட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது L2 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு வந்து இருக்குது. இந்த லிஸ்ட்டில் 1, 2, 3, 5, 6, 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ இதில் 4 அப்படிங்கிறது மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த 4 வந்து 3க்கும் 5க்கும் இடையில நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ அந்த கரெக்டாக அந்த இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த 3க்கு அப்புறம் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து 0, இது 0, இது 1, இது 2. அப்போது 3 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸில் நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் 4ங்கிற வேல்யூ இன்சர்ட் ஆகும். ஸோ அதுக்கு பைத்தானில் இன்சர்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இன்சர்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், L2 டாட் இன்சர்ட் ஆஃப் 3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். 3, 4 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ L2வை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ இப்படி எந்த இண்டெக்ஸில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாப். ஸோ பாப்னாலே நமக்கு என்னங்கிறது தெரியும், இருக்கிற வேல்யூவை தூக்கி தூர போடுறது. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்டில் பாப் ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து
பாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் யூஸ் பண்ணீங்க, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே கொடுக்காம வெறும் பாப் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் கடைசியாக எந்த வேல்யூ இருக்குதோ அதை வந்து அது வந்து ரிமூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் L2 டாட் பாப் ஆஃப் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா 7 அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகிருக்குது. இப்போ நான் L2வை பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 7 இல்லை. அதே இது இப்போ நான் வந்து பாப் ஆஃப், இப்போ எனக்கு 4 தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ 4ன்னு கொடுத்துட்டு நான் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் கொடுக்கணும், எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இப்போ 4th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நான் வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து 5 வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ L2வை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 5 மட்டும் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்படி இந்த பாப் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக பாப் கொடுத்தோன்னா கடைசியில் இருக்கிற வேல்யூ வந்து ரிமூவ் ஆகும். இண்டெக்ஸ் கொடுத்தோம்னா எந்த இண்டெக்ஸோ அந்த வேல்யூ ரிமூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிமூவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் L2 டாட் ரிமூவ் ஆஃப் 4 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து L2வை பிரிண்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேல்யூ நம்ம ரிமூவ் பண்ண சொன்னோமோ அந்த வேல்யூ நமக்கு வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ பாப் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும். இந்த ரிமூவ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த வேல்யூவே கொடுத்துடலாம். இப்போ எனக்கு இதில் வந்து 1 தேவையில்லைன்னு நினைக்கிறேன்னா நான் 1ன்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணேன்னா, ஸோ இப்போ L2 பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 1 இருக்காது. ஸோ இப்படி இந்த ரிமூவ் ஆஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எந்த வேல்யூ தேவையோ அந்த வேல்யூ நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ரிவர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த லிஸ்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் L2 டாட் ரிவர்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுக்கேன். ஸோ இப்போ L2 பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், நமக்கு பார்த்தீங்கன்னா 6 3 2 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். நம்ம வந்து ரிவர்ஸில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது நமக்கு என்ன பண்ணோம்னா நம்மளுடைய லிஸ்ட்டை வந்து நமக்கு வந்து ஷார்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு L3 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த லிஸ்ட்டில் வந்து வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் கொலாப்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ஓகே 4. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொலாப்ஸ் பண்ணி ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லிஸ்ட்டை வந்து நான் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ L3 டாட் ஷார்ட் ஆஃப் இதை ஷார்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம L3யை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 4 5 8 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்படி பைத்தானில் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ பர்டிகுலராக லிஸ்ட்டில் நம்ம இவ்வளோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். டியூப்பிள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் நம்ம வந்து கலெக்ஷன்ஸோட சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் லிஸ்ட்னா என்ன, ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் இப்போ வந்து டியூப்பிள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டியூப்பிளுமே வந்துட்டு பைத்தானில் இருக்கிற ஒரு கலெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த டியூப்பிள் வந்து லிஸ்ட்டில் நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அதே ஒர்க் தான் நம்ம வந்து டியூப்பிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டில் எப்படி நம்ம மல்டிபிள் நம்பர்ஸ், மல்டிபிள் டேட்டா டைப், ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா டைப், ஸோ ரிப்பீட்டேஷன் ஆஃப் வேல்யூஸ், ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொடுத்தோமோ அதே போல் தான் நம்ம வந்து டியூப்பிளே வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டியூப்பில் வந்து நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து A ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 2 3 1 2 3 இப்படி நான் கொடுக்குறேன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இது வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து இப்போ டியூப்பிள் அப்படின்னா என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B ஈக்குவல் டு பேரந்தசிஸ்குள்ளே 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வந்து பைத்தான் வந்து டியூப்பிள் அப்படிங்கிறத எடுத்துக்கும். இப்போ நான் வந்து டைப் ஆஃப் B பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா டியூப்பிள் அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு டியூப்பிளை எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, அப்போது இந்த லிஸ்ட்டு இந்த டியூப்பிள் இந்த ரெண்டுமே வந்து சேமாக தானே இருக்குது. என்ன அந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், இந்த இடத்துல பேரந்தசிஸ் போட்டிருக்கோம், இது மட்டும்தான் வித்தியாசம். இதுக்கே நம்ம வந்து ஒரு டியூப்பிள் அப்படிங்கிறது போகணும். ஸோ லிஸ்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடலாமே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூப்பிள் வந்துட்டு இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மியூட்டபிள் ஆப்ஜெக்ட், இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்? ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் டீப்பான கான்செப்ட். ஸோ இதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூவை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் தான் அதோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ
இதே வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்டாக இருக்குதுன்னா உங்களால் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 1 2 3 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லிஸ்ட்டு. இப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 2 அப்படின்னு இருக்கிற இடத்துல எனக்கு 2 தேவையில்லை, நான் 0ன்னு அப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு நான் 0 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த 2 வந்து ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஏ பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 1,0,3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இதே இதுனா டியூப்பில் எனக்கு அந்த 2 வேணாம், அந்த இடத்துல நான் 0ன்னு மாற்றணும்னு நினைக்கிறேன்னா என்னால் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் கொடுக்குறேன், எனக்கு வந்து எரர் வருது. ஏன் அப்படின்னா இந்த டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள் ஆப்ஜெக்டாக இருக்கிறத அதோட வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டியூப்பிள் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா அதோட வேல்யூஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஓகே, அப்போ வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் ஒரு டியூப்பில் டிக்ளேர் பண்ணிட்டேன், அந்த டியூப்புளுக்குலாம் வேல்யூ திரும்ப அசைன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரலாம். ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 1, 2, 3ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும்னா சி ஈக்குவல் டு பிங்கிறதா நம்மளுடைய டியூப்பிள். ஸோ இந்த பி அப்படிங்கிற அந்த டியூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் பேரந்திசிஸில் நீங்கள் என்ன வேல்யூவை ஆட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ நம்ம இப்போ வந்து 4ங்கிறத ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கமா கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுங்க. ஓகே, அக்செப்ட் பண்ணிருச்சு. நான் இப்போ பிஏ பிரிண்ட் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படிங்கிற அந்த வேல்யூ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த வேல்யூ வந்துருச்சு. இதுதான் வந்து டியூப்பிள். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு டியூப்பில் சொல்கிறோம். அப்போது இப்போ நான் வந்து இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி என்னால் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூப்பில் 1 2 3 4 அப்படிங்கிற 4 வேல்யூஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் 3 மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பி ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ரீட் பண்ணுறது நம்மளுடைய விருப்பப்படி ஸ்லைசிங் பண்ணி கூட ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லைசிங் பண்ணுறதை பற்றி நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் 2 கோலன் அப்படின்னு கொடுத்தா அந்த 2க்கு அப்புறம் இருக்க வேல்யூஸ் பிரிண்ட் ஆகும். அதே போல் பி ஆஃப் கோலன் 2 அப்படின்னு கொடுத்தோன்னா 2க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஸ்லைசிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் அந்த டியூப்பில் உங்களால் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் அதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ் நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது உங்களால் கஷ்டம். ஸோ இப்போ வந்து ஓகே, அப்போ நான் அந்த டியூப்பில் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலீட் ஸ்பேஸ் எந்த டியூப்பில் டெலீட் பண்ண போகிறீங்க, நம்ம இங்கே வந்து பிங்கிற டியூப்பில் டெலீட் பண்ண போகிறோம். ஸோ டெலீட் ஸ்பேஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து இப்போ வந்து டியூப்பில் வந்து டெலீட் ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ பி பண்ணுறேன், எனக்கு பார்த்தீங்கன்னா நேம் பி இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து டியூப்பில் வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு டியூப்பிள்னால் என்ன, அதை எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இந்த டியூப்பில் வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப பிங்கிற ஒரு டியூப்பிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு இது வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். ஒரு டியூப்பில் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ டைப் ஆஃப் பி வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்காக ஓகே, ஒரு டியூப்பு தான் இருக்குது. இப்போது நான் லூப் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி இதை வந்து ஐட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் பி அப்படின்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்துருவேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி டியூப்பில் கூட ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் எப்படி ஐட்ரேட் பண்ணுறோமோ அதே போல் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டியூப்போட லென்த்தை நான் கண்டுபிடிக்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் வந்து கிடச்சிரும். ஸோ லென் ஆஃப் பி போடுறேன், நம்மளுக்கு வந்து 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ ஓகே, இதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா, மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம வந்து லிஸ்ட்டில் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோம், மினிமம் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதே இதை இங்கே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஆஃப் பி போட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும், மின் ஆஃப் பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேல்யூவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சோம், மின் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே போல் இப்போ ஒரு நம்பர் வந்து ஒரு டியூப்பில் இருக்குது. ஸோ அந்த டியூப்பில் இருக்கிற நம்பர் வந்து எத்தனை டைம் எனக்கு வந்து அப்பியர் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணமோ அதே தான். பி டாட்
கவுண்ட் ஆஃப் 5 போடுறீங்க அப்படின்னா 5 வந்து அந்த பிங்கிற அந்த டியூப்பில் எத்தனை டைம் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகிருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இங்கே வந்து 5 வந்து 1 டைம் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ஒரு வேல்யூவை நான் ஃபைண்ட் பண்ண முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 3. ஸோ இண்டெக்ஸ் 3ல எனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வந்து இண்டெக்ஸ் 3ல வந்து ஒரு வேல்யூவை நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு வேல்யூவை இன்புட்டாக கொடுத்து அந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதோட இண்டெக்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நமக்கு வந்து இது வந்து பிங்கிற டியூப்பிள், இந்த டியூப்பில் 1 2 3 4 5 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து 3 அப்படிங்கிற இந்த வேல்யூவோட இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து இன்டர்பிரட்டர்கிட்ட கேட்குறோம். அது வந்து நமக்கு வந்து 2 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுவோம்னா பி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரே ஒரு லிஸ்ட்டை மட்டும் இந்த ஒரே ஒரு டியூப்பில் மட்டும்தான் வச்சு நான் வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? ஒரு 2 டியூப்பில் வச்சிருக்கிறேன், அந்த 2 டியூப்லேயே நான் வந்து கன்கார்டினேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா அந்த ஒரு டியூப்பில் இருக்கிற வேல்யூஸ் எனக்கு வந்து ரிப்பீட்டேஷனாக வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம லிஸ்ட்டில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பி அப்படிங்கிற ஒரு டியூப்பில் இருக்குது. அடுத்து சி ஈக்குவல் டு 6 7 8 அப்படிங்கிற ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பியில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 இருக்குது. சியில் பார்த்தீங்கன்னா 6 7 8 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா பி ப்ளஸ் சி அப்படின்னு நான் வந்து போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒரே டியூப்பில் கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ வந்து டி ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுட்டு டிங்கிற டியூப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த ரெண்டு இதில் இருக்கிற வேல்யூமே சேர்ந்து கன்கார்டினேட் ஆகி நம்மளுக்கு வந்து ஒரே வேல்யூவாக கிடச்சிரும். ஸோ ஓகே, இப்போ வந்து டி அப்படிங்கிற இந்த டியூப்பிள் இருக்குது. ஸோ இந்த டியூப்பில் இருக்கிற வேல்யூஸ் வந்து எனக்கு ரிப்பீட்டேஷனாக 5 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டி மல்டிப்ளிகேஷன், அதாவது நம்ம வந்து ஹேஷ்டிக்ஸ் யூஸ் பண்ணி 5 அப்படின்னு போட்டோம்னா 5 டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு, ஸோ இது ஒரு செட்டு. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து 5 டைம்ஸ் வந்து அந்த டியூப்பில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். ஸோ இது வந்து நம்ம வந்து டியூப்பில் கன்கார்டினேஷன் பண்ணுறது, டியூப்பில் இருக்கிற வேல்யூவை ரிப்பீட்டேஷனாக வர வைக்கிறது. ஓகே, நான் என்னால் ஒரு டியூப்பிள்குள்ளே இன்னொரு டியூப்பிள் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதை கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இ அப்படிங்கிற ஒரு டியூப்பில் வந்து கிரியேட் பண்ணுறேன், இந்த டியூப்பிள்குள்ளே இன்னொரு டியூப்பிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம நெஸ்டட் டியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். 3 4 5 6. ஸோ க்ளோஸ் பண்ணல. ஓகே, இப்போ இந்த ஈங்கிற டியூப்பில் இந்த டியூப்பில் பிரிண்ட் பண்ணனா ஒரு பெரிய டியூப்பில் இருக்குது. அந்த பெரிய டியூப்பிள்குள்ளே செட்டாக இருக்குது. 1 2 ஒரு டியூப்பிள், 3 4 ஒரு டியூப்பிள், 5 6 ஒரு டியூப்பிள். ஸோ இப்படி ஒரு நெஸ்டட் டியூப்பிள் கூட நம்ம வந்து ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம்னா இதில் இருக்கிற ஒவ்வொரு செட்டாக வரும். அடுத்து இன்னொரு ஃபார் லூப் யூஸ் பண்ணால் அந்த 1 2 நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து டியூப்பிள்லையும் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ இன்னும் நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு கான்செப்ட் வைஸ் டியூப்பிள்னால் என்ன, டியூப்பிள் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண தான் நமக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே தெரியும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பண்ணணும்னா நம்மளுக்கு இருக்கிற கான்செப்ட் வந்து கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்னொரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். ஓகே, இந்த டியூப்பிள் இருக்குது, நான் வந்து தெரியாமல் ஏதோ ஒரு லிஸ்ட்டுங்கிற டைப்பில் நான் கொடுத்துட்டேன். அந்த லிஸ்ட்டை வந்து நான் திரும்ப டியூப்பில் மாற்றணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டேன், அதில் இருக்க வேல்யூவை நான் டியூப்பில் மாற்றினா ரீசேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுக்காக நான் டியூப்பில் மாற்றணும்னு நினைக்கிறேன். என்னால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏங்கிறது ஒரு லிஸ்ட்டு. இந்த ஏங்கிற லிஸ்ட்டை நான் இப்போ வந்து ஒரு டியூப்லாம் மாற்ற போகிறேன். ஸோ எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இந்த ஏங்கிற இந்த லிஸ்ட்டை புதுசாக ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணி அதுக்கு கூட நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஸோ நம்ம வரைக்கும் டியூப்பிள் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து எஃப்ங்கிற ஒரு டியூப்பிள் கிரியேட் பண்ணுறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு டியூப்பிள் ஆஃப் ஏ அப்படின்னா கொடுத்தேன்னா இப்போ எஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டியூப்பிளாக மாறிடும். ஸோ இல்லை எனக்கு இந்த ஏ தான் நான் திரும்ப டியூப்பிளாக வேணும், எனக்கு அதே அந்த லிஸ்ட்டை தான் எனக்கு டியூப்பிளாக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஏ ஈக்குவல் டு டியூப்பிள் ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏஏ வந்து ஒரு டியூப்பிளாக மாறிடுச்சு. ஸோ இப்படி ஒரு லிஸ்ட்டாக இருக்கிறத கூட நம்ம வந்து ஒரு டியூப்பிளாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டியூப்பிள்னா என்ன, அதுக்கும்
லிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு டியூப்பிள் பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் வந்து செட் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி லிஸ்ட் அப்படின்னா என்ன, டியூப்பிள்னா என்ன, அதனால் நமக்கு என்ன யூஸ், அதை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் செட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த செட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸில் வந்து செட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி இன்டர்செக்ஷன் இப்படிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். யூனியன், இன்டர்செக்ஷன் இப்படிலாம் நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸை வந்து ப்ரோக்ராமிங் மூலமாக பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த செட் அப்படிங்கிற இந்த கலெக்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செட்டுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த டியூப்பிள், லிஸ்ட் அப்படி இருக்கு, அந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூப்பிள் அண்டு லிஸ்ட் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு நீங்கள் இந்த ஒரே லிஸ்ட்டுக்குள்ளே ஒன்றை வந்து நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றுன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு வேல்யூனாலுமே எத்தனை டைம் நீங்கள் வேணாலும் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மல்டிபிள் டைம் வந்து வரும். ஏன்னா இது வந்து டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணும். பட் நீங்கள் வந்து ஒரு செட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணாது. தட் மீன்ஸ் நீங்கள் டூப்ளிகேட் வேல்யூஸை கொடுத்தா கூட அது வந்து ஒன் டைம் தான் எடுத்துக்கும். ரிமைனிங் இருக்கிற எல்லா வேல்யூவும் ரிஜெக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டியூப்பில் நம்ம வந்து எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டி செட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம். பட் நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு டியூப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கேலிப்ரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டியூப்பிள் க்ரியேட் பண்ணுவோம். நீங்கள் ஆனால் ஏ ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அந்த வேரியபிள்லேயே நீங்கள் வந்து வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேலிப்ரேசஸ் யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட்டை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன் 1, 2, 3. ஓகே, இப்போ நான் டைப் ஆஃப் ஏ பார்க்குறேன், எனக்கு வந்து செட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது நான் இப்போ வந்து பி அப்படிங்கிற இன்னொரு செட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம செட்டுக்கு வந்து கேலிப்ரேசஸ் யூஸ் பண்ணலாம் நான் சொன்னதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி செட்டு க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இப்படி ஒரு எம்டி செட் கொடுத்துருக்குறேன். இப்போ நான் இதோட டைப் செக் பண்ணி பார்த்தேன்னா எனக்கு செட்டு தான் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று பைத்தானில் படிப்போம் நெக்ஸ்ட்டு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து இதை கேலிப்ரேசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால் நம்ம வந்து எம்டியாக ஒரு ஓப்பன் க்ளோஸ் கேலிப்ரேசஸ் கொடுத்ததும் பைத்தான் வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்டி செட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னா, சி ஈக்குவல் டு செட் ஆஃப். ஸோ ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு செட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு டைப் ஆஃப் சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எம்டியாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா இப்படி க்ரியேட் பண்ணுங்கள். இது ஒரு வேல்யூ வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கேலிப்ரேசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த ஒரு எம்டி செட்டே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நீங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் அப்படிங்கிறது ஒரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். இதில் இருக்கிற வேல்யூஸை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதே போல் இந்த செட்டுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் கிடையாது. நீங்கள் டியூப்பிளோ லிஸ்ட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் அதில் இருக்கிற வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற வேல்யூவை நீங்கள் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் இந்த செட் அப்படின்னு நீங்கள் வரும்போது இதுக்கு வந்து இண்டெக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எதையுமே வந்து இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து செட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த செட்டுக்கு வந்து நான் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும், அது கூட நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்டேட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து சி அப்படிங்கிறது ஒரு செட்டு. ஸோ சி டாட் அப்டேட் ஆஃப் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சாரி சி டாட் ஆட் ஆஃப் ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து செட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து சியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் வந்து நம்மளுக்கு வந்து கேலிப்ரேசஸில் வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ வேல்யூஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதில் வந்து 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1,2 அப்படின்னு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இது வந்து ஒரு வேல்யூவை நம்ம அதில் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஓகே, நான் வந்து ஒரு வேல்யூவெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒரு செட்டை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதில் இருக்கிற வேல்யூவை நான் டெலீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செட்டில்
அதில் இருக்கிற எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமூவ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பாப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கிளியர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் பைத்தான் 2.7ல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த இதில் வந்துட்டு ரிமூவ் பார்க்க போகிறோம், பாப் பார்க்க போகிறோம், அதே போல் கிளியர் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் ஒரு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஒரு செட்டை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செட்டில் 1 2 3 4 5 அப்படிங்கிற ஒரு 5 வேல்யூஸை நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து அந்த ஏ அப்படிங்கிற அந்த செட்டில் இருக்கிற 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து அந்த செட்டில் இருக்கிற ஒரு வேல்யூவை ரிமூவ் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ அடுத்து இன்னொரு வே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் பாப் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்குதோ அது வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அந்த செட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும். ஸோ பாப் ஆஃப் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அதே போல் இந்த பாப் ஆஃபில் நீங்கள் எந்த எலமெண்ட் உங்களுக்கு தேவையில்லையோ ஓகே. ஸோ அதே போல் கிளியர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த கிளியர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த செட்டில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு எம்டி செட் வந்து கிடைக்கும். உள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவுமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு செட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதில் இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்ணி அதை வந்து டெலீட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. அதே போல் இந்த செட்டை வந்து நீங்கள் வந்து செட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இன்னொரு செட்டை கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, 2, 1, 3, 4. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த செட்டுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய டியூப்பிள்ஸ் வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஏ ஈக்குவல் டு இதுக்குள்ளே நான் வந்து டியூப்பிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஏயை பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு செட்டு, அந்த செட்டுக்குள்ளே எனக்கு வந்து 2 டியூப்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதே போல் அந்த செட்டுக்குள்ளே நீங்கள் லிஸ்ட்டு வேணால் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு டியூப்பில் நம்ம வந்து அதுக்குள்ளே அந்த செட்டுக்குள்ளே டியூப்பிள் லிஸ்ட் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ பைத்தான் செட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் யூனியன் ஆப்ரேஷன், இன்டர்செக்ஷன் ஆப்ரேஷன், இன்னும் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன், ஸோ 2 செட்டுக்கு இடையில இருக்கிற யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த செட்டை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு இந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குதா, வேறு ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செட்டுக்குன்னு சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது என்ன வேலையெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த ஆட் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ஏன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு செட் இருக்குது. இதில் வந்து 1 2 3 1 to 4 அப்படிங்கிற ஒரு செட் இருக்குது. இப்போது இந்த செட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட் ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் ஆட் ஆஃப் 5 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 5 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து அந்த செட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு செட்டில் வந்து ஒரு வேல்யூவை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த கிளியர் ஆஃப் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த ஹோல் செட்டையுமே வந்து கிளியர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் கிளியர் ஆஃப் அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏயை பார்த்தோம் அப்படின்னா ஏல வந்து வெறும் எம்டி செட் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வே. ஸோ அடுத்து என்னென்னா
காப்பி ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த காப்பி ஆஃப் ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் திரும்பியும் வந்துட்டு A = 1 to 4 அப்படிங்கிற ஒரு செட்டை வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B = A அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஏல பார்த்தீங்கன்னா 1 to 4, அதே போல் பியில் பார்த்தீங்கன்னாலும் 1 to 4 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏல இருக்கிறத பிக்கு வந்து காப்பி பண்ணிட்டீங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஏல வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. A.add of 5 அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏல வந்து ஒரு வேல்யூ ஆட் ஆயிருச்சு. இப்போ நான் அதே போல் பியையும் பிரிண்ட் பண்ணுறேன். அதே சேம் வேல்யூ எனக்கு வந்து பிலையும் ஆட் ஆயிருக்குது. அதே போல் வந்து B.add of 6 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பியில் 6 ஆட் ஆயிருச்சு. அதே போல் ஏல பார்த்தீங்கன்னா ஏலையும் 6 ஆட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஏ அண்ட் பி ரெண்டுமே ஒரே அந்த மெமரி லொக்கேஷனை ஷேர் பண்ணுறதுனால நம்ம ஏல சேஞ்சஸ் பண்ணால் அது பியில் அஃபெக்ட் ஆகும், பியில் சேஞ்சஸ் பண்ணால் அதில் ஏல அஃபெக்ட் ஆகும். பட் உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா, ஒரு ஏல வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணியிருக்கீங்க. அதே செட்டோட காப்பி வந்து பிக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் அந்த காப்பி பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் வந்து 2 செட்டுக்குமே அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் C = நான் புதுசாக ஒரு செட்டை கிரியேட் பண்ணிவிட்டு B.copy of அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, சியில் வந்துட்டு 1 2 4 5 6 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. அதே போல் பிலையும் பார்த்துக்கலாம், அதே வேல்யூ இருக்குது. இப்போ நம்ம வந்து பியில் வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி பார்க்கலாம். 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, 7 ஆட் ஆயிடுச்சு. அதே இது இப்போ சியை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகலை. ஓகே, அப்போ சியில் ஒரு வேல்யூ ஆட் பண்ணி பார்க்கலாம். C.add of 8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 இல்லை 8 இருக்குது. பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் 8 இங்கே இன்செர்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து காப்பி ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற வேல்யூ ஒரு செட்டாக காப்பி ஆகி இந்த இதுக்கு வந்துடுது. ஆனால் நீங்கள் வந்து அசைன் பண்ணும்போது அந்த மெமரி லொக்கேஷனே அதுக்கு வந்து அசைன் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு காப்பி எப்படி பண்ணணும் செட்டில் இருக்கிறத அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். ஒரு இதை ஆட் பண்ணுறது எப்படி, காப்பி பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 1 2 4 5 6 7 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏன் இங்கே வந்துட்டு அந்த ஏக்கும் அஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து நல்லா நோட் பண்ணுறது ஏலையும் அஃபெக்டாக இருக்குது. ஏன்னா ஏயும் பியும் நம்ம வந்து ஒரே வேல்யூவை அசைன் பண்ணியிருந்ததுனால. ஸோ இப்போ நம்ம வந்து ஏல வந்து 1 2 4 5 6 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. அதே இது நீங்கள் வந்து சியில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 4 5 6 8 அப்படிங்கிறது இருக்குது. பியில் பார்த்தீங்கன்னா 1 2 4 5 6 7 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ பைத்தானில் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ் இந்த ஆப்ரேஷன்ஸை எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து 2 செட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு செட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா 1, 2, 5, 6 அப்படின்னு வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ அண்ட் பி இந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த ரெண்டையுமே நம்ம வந்து பார்க்குறதுக்கு பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதே போல் சிம்பிள்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ்க்கு வந்து ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஏ அண்ட் பி நீங்கள் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா 3, 4 அந்த இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பியில் வந்து இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ B.difference ஆஃப் ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 6 அப்படின்னு காமிக்கும். ஏன்னா அந்த 5 6 அப்படிங்கிறது அந்த ஏல வந்து நமக்கு வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஸோட லாஜிக் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பைத்தானில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A.difference அப்டேட் ஆஃப் பி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ஏல வந்து அந்த ஏக்கும் பிக்கும்
உள்ள டிஃப்ரென்ஸை வந்து ஏல வந்து அப்டேட் பண்ணிடும். பட் அந்த நீங்கள் ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். ஏல அப்டேட் ஆகாது. பட் அப்டேட் அப்படிங்கிறத சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து திரும்பியும் வந்து ஏயோட வேல்யூ வந்து நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம் 1, 2, 3, 4 அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏயோட வேல்யூ 1, 2, 3, 4, பியோட வேல்யூ 1, 2, 5, 6. இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா யூனியன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சாரி, அதுக்கு முன்னாடி டிஃப்ரென்ஸுக்கு வந்துட்டு நான் சிம்பிளும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ சிம்பிள் என்னென்னா டிஃப்ரென்ஸ்க்கு வந்து மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ ஏ மைனஸ் பி அப்படி நம்ம கொடுத்தோன்னா இங்கே நம்ம கொடுத்த அதே 3, 4 அப்படின்னு வந்துருச்சு. இதே பி மைனஸ் 3 சாரி ஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 6 அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் வந்து சிம்பிள் யூஸ் பண்ணிடலாம் ஆஸ் வெல் அஸ் ஃபங்க்ஷன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து யூனியன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ டாட் யூனியன் ஆஃப் பி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த ரெண்டையுமே நம்மளுக்கு வந்து கம்பைன் பண்ணி யூனிக்காக இருக்கிற வேல்யூஸ் மட்டும் கம்பைன் பண்ணி வரும். ஸோ இது வந்து யூனியனோட ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ செட்டில் வந்து யூனியன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதே நீங்கள் பி டாட் யூனியன் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். நீங்கள் அதே போல் இதுக்கு வந்து சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பைப் பி அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூனியன் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன். ஸோ இந்த இன்டர்செக்ஷன் அதே போல் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷனும் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இங்கேயும் திரும்ப நான் வந்து 2 இதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன் 1, 2, 3, 4. அதே போல் பி ஈக்குவல் டு 1, 2, 5, 6 அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஏ அண்ட் பி அப்படிங்கிற இந்த அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்செக்ஷன் பண்ணி ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற வேல்யூ காமிக்கும். அதே இது நீங்கள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அண்ட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அதே போல் இதில் வந்து இன்டர்செக்ஷன் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கூட வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்செக்ஷன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏல வந்து அந்த ஏபியை வந்து இன்டர்செக்ட் பண்ணி வர்ற வேல்யூ வந்து அதில் வந்து அப்டேட் ஆகிடும். பட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா யூனியனுக்கு வந்து யூனியன் அண்டர்ஸ்கோர் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஸ் டிஸ்ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். இது எப்போ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணோம்னா 2 செட்ஸ் இருக்குது. ஆனால் 2 செட்ஸ்லேயுமே எந்த ஒரு வேல்யூமே காமனாக இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிற அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஏ அப்படிங்கிற ஒரு செட்டை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதே போல் பி அப்படிங்கிற ஒரு செட்டையும் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த செட்டில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 7 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏ டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் பி அப்படின்னு நான் போடுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ அதே இது நான் இப்போ வந்து சி அப்படிங்கிற இன்னொரு செட்டை வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 1, 2, 5 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே இது ஏ டாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் ஆஃப் பி சி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா ஏலையும் சிலையும் வந்து காமன் வேல்யூஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலை, ஃபால்ஸ் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து டிஸ்ஜாயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் சப்செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த இஸ் சப்செட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்கும், இன்னொரு செட் இருக்கும். ஸோ ஒரு செட்டில் இருக்கிற வேல்யூஸை இன்னொரு செட் அப்படியே வச்சிருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏ ஈக்குவல் டு 1, 2, 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ ஏ டாட் இஸ் சப்செட் ஆஃப் பியா அப்படின்னு பார்க்குறேன். ட்ரூன்னு வருது. ஏன்னா இந்த ஏல இருக்கிற 1, 2, 3 அப்படியே நமக்கு வந்து பியில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து
இதே இது சி செக் பண்ணி பார்க்குறேன். சி டாட் இஸ் சப்செட் ஆஃப் பியா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறேன். நமக்கு வந்து ட்ரூன்னு தான் வருது. ஏன்னா இந்த சியில் இருக்கிற 1,2 அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து இந்த பி அப்படிங்கிற இந்த சப்செட்டில் இருக்குது. ஸோ இதனால நம்மளுக்கு ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ வந்து நான் வந்து டி ஈக்குவல் டு 7,8 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ டி டாட் இஸ் சப்செட் ஆஃப் பியா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஏன்னா இந்த 7,8ங்கிறது அந்த பியில் வந்து இல்லை, அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது வந்து இஸ் சப்செட்டா அப்படிங்கிற ஒரு இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் அப்பர் செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா, ஸோ ஒரு பெரிய செட் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம வந்து ஒரு இன்னொரு செட் கொடுத்துருப்போம். இந்த இதில் இருக்கிற செட் அப்படியே அந்த பெரிய அப்பர் செட்டில் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு 1, 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பி டாட் இஸ் அப்பர் செட் ஆஃப் ஏயா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இஸ் வந்து WS போட்டுக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு ஒன்றும் இல்லை. இஸ் அப்பர் செட் ஆஃப் ஏவா அப்படின்னு பார்க்குறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் அது அப்படின்னு வருது. அதே இது ஏ டாட் இஸ் அப்பர் செட் ஆஃப் பி அப்படின்னு பார்க்குறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லி வருது. ஏன்னா இந்த 1,2ல் இருக்கிற எல்லா வேல்யூமே இந்த அப்பர் செட்டில் இருக்குது. பட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது என்னென்னா, அந்த பியில் வந்துட்டு ஏ இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து இல்லை. செகண்ட் என்ன செக் பண்ணுறோன்னா, ஏல வந்து பி இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரூ அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. அதே போல் இங்கே வந்து பாப்பா ஃபங்க்ஷன் கூட உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டாட் பாப் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 வந்து பாப்பா இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். அதே போல் ரிமூவ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இப்போ இந்த ரிமூவ் ஆஃபில் நீங்கள் என்ன எலமெண்ட் கொடுப்பீங்களோ அது வந்து ரிமூவ் ஆகும். இப்போ நீங்கள் 2ன்னு கொடுக்குறீங்கன்னா அந்த 2 வந்து ரிமூவ் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஒரு எலமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த எலமெண்ட் வந்து அந்த செட்டில் ப்ரெசென்ட்டாக இல்லை அப்படின்னா அது எதையுமே டெலீட் பண்ணாமல் அதை ரிட்டர்ன் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம 2 செட்டு கொடுத்துருக்கோம்னா அந்த 2 செட்லேயுமே காமனாக இல்லாத வேல்யூஸை மட்டும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டாக கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2 செட்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 4 கொடுத்துக்கிறேன். பி ஈக்குவல் டு 1, 5, 6 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து 2 செட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிமெட்ரிக் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ கேப் பி அப்படின்னு கொடுத்துட்டேன். நமக்கு வந்து 2, 4, 5, 6 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்துருக்குது. ஏன்னா 1 வந்துட்டு இந்த 2 செட்லேயுமே வந்து காமனாக இருக்குது. ஸோ இதே இது நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் பி ஸோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது. பைத்தான் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் இருக்குது. இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் மற்ற ஒரு கலெக்ஷன் இப்போ லிஸ்ட் எடுத்துட்டாலும் சரி, டியூப்பில் எடுத்துட்டாலும் சரி, அது வந்துட்டு அதில் வந்து நம்ம வேல்யூ மட்டும்தான் கொடுப்போம். அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிப்போம். பட்
இந்த டிக்ஷனரியில் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து பேராக கொடுப்போம். அதாவது ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, இல்லைன்னா அதோட வேல்யூவை நம்ம அப்டேட் பண்ணணும்னாலும் சரி, அந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிக்ஷனரியை வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிக்ஷனரி நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டி அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டி ஈக்குவல் டு ஸோ ஓகே நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ இதோட டைப்பை நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது வந்து டிக்ஷனரி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டைப் ஆஃப் டி பார்க்குறேன். நமக்கு வந்து கிளாஸ் டிக்ட் அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ ஓகே நம்ம வந்து இப்போ ஒரு வேல்யூ வச்சு நம்ம வந்து ஒரு டிக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். இது வந்து கீ பெர் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என்னென்னா ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து ஏபிசிடி அப்படிங்கிற 4 லெட்டர்ஸை வச்சு அதோட கவுண்ட்டை கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A:4, B:3, C:7, D:9. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. இதில் என்ன சொல்கிறேன்னா, ஏ அப்படிங்கிற அந்த கீக்கு வந்து 4 வேல்யூஸ் இருக்குது. பி அப்படிங்கிற அந்த கீஸ்க்கு 3 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அப்படி சிடிக்கு வந்து 7, 9 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிக்ஷனரி. இப்போ இந்த டிக்ஷனரி பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டிக்ஷனரியில் இருக்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஸோ நமக்கு வந்து டி அப்படிங்கிறது டிக்ஷனரி. ஸோ இப்போ டி ஆஃப் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏல வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறது வந்துடும். இப்போ இதே இது நீங்கள் வந்து டியில் இருக்கிற வேல்யூ இருக்குன்னா டி ஆஃப் டி அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஸோ இப்படியே நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த வேல்யூவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கெட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி டாட் கெட் ஆஃப் டி அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ டியோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த கெட் ஆஃப் மெத்தடுக்கு இன்புட்டாக நீங்கள் வந்து ஒரு கீயை கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதோட வேல்யூ என்னவாக இருக்குதோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அதோட கீயை கொடுத்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிக்ஷனரி இப்படி இருக்குது. இதில் நீங்கள் ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து B = 3ன்னு இருக்குது. எனக்கு அது வேண்டாம். எனக்கு வந்து B = 10 அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ அப்போ நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஸோ B = 10 அப்படின்னு நீங்கள் கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து திரும்ப டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது போல தான் நம்ம வந்து லிஸ்ட்டு டியூப்புலலாம் அதோட இண்டெக்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறதுலாம் பண்ணுவோம். பட் டிக்ஷனரியில் அதுக்குன்னு வந்து ஒரு பேர் இருக்கும், ஒரு கீ இருக்கும். அந்த கீயை வச்சே நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு லூப் வந்து இந்த டிக்ஷனரியில் வந்து எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நார்மலாக லூப் பண்ணுறது மாதிரி கூட இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ஐ இன் டி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆஃப் ஐ அப்படின்னு நான் வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் வந்து டி ஆஃப் ஐயை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4, 10, 7, 9 அப்படிங்கிறது லைன் பை லைனாக வருது. ஏன்னா இந்த ஐயில் இந்த டியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கீ தான் இருக்கும். அந்த கீயை வந்துட்டு ஒவ்வொரு கீவாக நம்ம ஐயை யூஸ் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம வந்து லூப்பில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டி ஆஃப் ஏ வரும், அப்புறம் டி ஆஃப் பி, அப்புறம் டி ஆஃப் சி, அப்புறம் டி ஆஃப் டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதே போல் ஸோ இது வந்து ஒரு வகையான லூப். நம்ம இன்னொரு வகையில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் டி அப்படின்னு நான் வந்து ரீட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அதில் இருக்கிற கீஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம வந்து அந்த
கீயை வந்து அந்த டிக்ஷனரிக்கு நம்ம அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஸோ இதே போல் கொடுத்தோம்னா அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே இது நீங்கள் இதே போல் அந்த ரீட் பண்ணின அதே வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து என்ன கீ இருக்குதோ அந்த கீயை வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து கீ வேணும்னா நீங்கள் வந்து இப்படி லூப் பண்ணிக்கலாம். அதோட வேல்யூ வேணும்னா நீங்கள் வந்து இப்படி லூப் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு நம்மளுக்கு ஒரு மெத்தட் கூட இருக்குது ஃபார் லூப்புக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ் இன் டி டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அந்த கீயோட வேல்யூ வந்து கட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் வந்திருக்கு. இங்கேயும் நான் வந்து எக்ஸை தான் பிரிண்ட் பண்ணுறேன், இங்கேயும் எக்ஸை தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணேன்னா அங்கே வெறும் டியில் தான் இட்ரேட் பண்ணுறேன். இங்கே டி டாட் வேல்யூஸ் ஆஃப். எப்போ நான் வந்து டி டாட் வேல்யூஸ் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறேனோ அப்போ அந்த டிக்ஷனரியில் இருக்கிற வேல்யூவெலாம் நான் வந்து ஹைட்ரேட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இன்னொரு வகையில் கூட நம்ம வந்து லூப் வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் x, y in d dot items of அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துட்டு print of x, y அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து x, y அந்த கீ அதோட வேல்யூ அது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம x, y அப்படின்னு கொடுக்கறதுனால அந்த டி டாட் ஐட்டம்ஸ், ஸோ அந்த டி டாட் ஐட்டம்ஸ் ஒவ்வொன்றா ரீட் பண்ணி எக்ஸில் வந்து கீயையும் ஒயில் வந்து அதோட வேல்யூவையும் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். அதனால் நம்ம வந்து ஈஸியாக அந்த கீ அண்ட் வேல்யூவை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்தது நீங்கள் இந்த இதோட லென்த்து கண்டுபிடிக்கணும், டிக்ஷனரியோட லென்த் அப்படின்னா லென் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதே போல் ஒரு ஐட்டத்தை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த டிக்ஷனரியில் வந்துட்டு ஏபிசிடி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டி வந்து தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டெல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீயை நீங்கள் அசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இப்போ நான் டியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து டி இருக்காது. ஸோ இப்படி நம்ம வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம். அதே போல் டிக்ஷனரிக்கும் வந்துட்டு பாப் ஆஃப் இருக்குது. ஸோ பாப் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டி டாட் பாப் ஆஃப். ஸோ எதை டெலிட் பண்ணணும், நான் இப்போ இதில் வந்து பியை டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பியில் இருக்கிற வேல்யூ வந்து பாப் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ டியை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏ அண்ட் சி அப்படிங்கிற அந்த ரெண்டு வேல்யூ மட்டும் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து இருக்குது. ஸோ இப்படி நம்மளுக்கு தேவையான எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து நம்ம வந்து இந்த டிக்ஷனரியில் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிக்ஷனரியை பற்றின ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டிக்ஷனரியில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அதில் எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், அதில் எப்படி அப்டேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அது மூலமாக எப்படி லூப் பண்ணுறது, இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ டிக்ஷனரியில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிக்ஷனரினா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு யூனிக் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். இந்த டிக்ஷனரியில் வந்து டூப்ளிகேட் வந்து அக்கர் ஆகாது. ஸோ எப்படி வந்து செட்டில் வந்து டூப்ளிகேட் வராதோ அதே போல் டிக்ஷனரியிலே வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் வேல்யூ வரவே செய்யாது. எப்போவுமே இதில் இருக்க வேல்யூ வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பைத்தானில் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். ஸோ நம்ம வந்து ஒரு இன்புட்டோ இல்லைனா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவோம், அது செர்டைன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து நிறைய வந்துட்டு ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறோம், இல்லைனா டெலீட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் என்னென்னா ஆல்ரெடி அந்த டெவலப்பர் வந்து அதுக்கு வந்து கோடை எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ லென்த் ஆப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் இதை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா இதுதான் அவுட்புட்டாக வரணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி இருக்கிற அது ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே போல் நம்மளுடைய தேவைக்கு ஏற்றாப்புல நம்ம கூட ஒரு ஃபங்க்ஷன்ஸை எழுதிக்கலாம். அதுதான் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஸோ அந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸை பைத்தானில் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அதுக்கு வந்து வேல்யூ பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு DEF அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் DEF ஸ்பேஸ். ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம். ஸோ நான் அந்த இடத்துல மை ஃபங்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ்
அடுத்து இதில் ஒரு கோலன் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்முடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்குள்ள ஒரு மெத்தட். ஸோ இப்போ கொடுத்துட்டு அடுத்து வந்து இன்டென்டேஷன் கொடுத்துக்கோங்க. இன்டென்டேஷன் கொடுத்துட்டு ஒரு என்ன ஆப்ரேஷன் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்காக பிரிண்ட் ஆஃப் வெல்கம் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை நான் வந்து அந்த ஃபங்க்ஷனில் ஒரு சின்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த வேலையை மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இனி இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இன்டென்டேஷனை விட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த வெல்கம் அப்படிங்கிற இந்த அவுட்புட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பைலர் வந்து அந்த இன்டர்பிரட்டர் வந்து அதை ரன் பண்ண பார்க்கும்போது இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இதை தான் பார்க்கும். ஸோ இதை பார்த்ததுமே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதுக்குள்ள டெஃபினிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல அதோட டெஃபினிஷன் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்து நேராக அந்த மை FUN அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து போய் டேரெக்டாக கால் பண்ணும். ஸோ அதை கால் பண்ணதுமே அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். ஸோ எனக்கு இதை தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து அது வந்து அதை பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வேலை. இதில் வந்து நம்ம எந்த ஆர்குமெண்ட்டையுமே பாஸ் பண்ணல. ஸோ அடுத்து எப்படி வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்னா இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல விஜய் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறேன். ஸோ இங்கே மை ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன். நேம் அப்படிங்கிறதுல வாங்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்டில் இதில் வந்து ப்ளஸ் நேம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஆர்குமெண்ட்டை நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அங்கே ஒரு பேராமீட்டர் மூலமாக நான் கெட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் விஜய் அப்படிங்கிற இந்த அவுட்புட் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறது. ஓகே, சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல நேம் ஈக்குவல் டு நான் வந்து என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XYZ அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ கொடுத்துட்டு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மை ஃபங்க்ஷன் போட்டு விஜய் அப்படிங்கிறத கால் பண்ணுறேன். அடுத்து என்னென்னா மை ஃபன் அப்படின்னு போட்டுட்டு எதையுமே கால் பண்ணாமல் விட்டுறேன். அதாவது எந்த ஆர்குமெண்ட்டையுமே பாஸ் பண்ணாமல் நார்மலாக கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் விஜய் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து வந்து வெல்கம் XYZ அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இது ஏன் இப்படி வருதுன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட்டை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த விஜய் வந்துட்டு இந்த இடத்துல நேம் அப்படிங்கிற இந்த XYZ ரீப்ளேஸ் பண்ணி விஜய்ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதில் எந்த ஆர்குமெண்ட்டுமே நம்ம வந்து பாஸ் பண்ணலை. ஸோ அது வந்து XYZ அப்படின்னே இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வெல்கம் விஜய்ன்ட்டும் அடுத்து வந்து வெல்கம் XYZ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து அது ஏன் அப்படி ஒரு இதை பிரிண்ட் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ரிட்டன் வேல்யூ வச்சு நம்ம வந்து ஒரு வேலையை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த மை ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணிவிட்டு இந்த கால் பண்ணுற இடத்துல நான் வந்து ஒரு அசைன்மெண்ட் வந்து வச்சுக்கிறேன். இல்லாட்டினா இந்த இடத்துல ஒரு ஏ ஈக்குவல் டு ஸோ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஏ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஒரு 5 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். இங்கே நான் வந்து எக்ஸ் அப்படிங்கிறதுல அதை வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு நான் இங்கே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரிட்டன் எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன ஆகும்னா அதே போல் இந்த இடத்துல நான் பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மை ஃபங்க்ஷன் ஏ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல ஒரு 5 அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இங்கே அந்த டெஃபினிஷனில் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்துருக்கேன். இப்போ அது வந்து உள்ளே வந்ததும் ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ் கூட
அந்த 5 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணது ஏக்கு. ஸோ அது திரும்ப வந்து ஏயை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ இப்போ நம்மளுக்கு இதோட அவுட்புட் என்ன வரும்னா 10 அப்படிங்கிறது வரும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அதே 10 வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ இதில் வந்து இப்படி ரிட்டர்ன் பண்ணதுக்கு நீங்கள் இப்படி கூட பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு சாரி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 5 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிட்டன் ஒய் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்பவும் அதே 10 அப்படிங்கிறது தான் வரும். ஸோ இது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மெத்தட். லாம்டா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த லாம்டா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் தான். இதுக்கு வந்து எந்த ஒரு நேமே இருக்காது. இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு தான் இதை வந்து பைத்தான்லேயே சொல்லுவாங்க. அதே போல் இது வந்து இந்த லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். பட் அதோட எக்ஸ்பிரஷன் அது எவாலுவேட் பண்ண போகிற எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து அதுக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இதோட சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லாம்டா அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கும். லாம்டா ஸ்பேஸ் ஆர்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோலன் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த லாம்டா அப்படிங்கிறது கீவேர்டு, ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பாஸ் பண்ண போகிற ஏபிசிடி n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதே போல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிற அந்த எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஹோல் லாம்டா ஃபங்க்ஷனுமே ரன் ஆகி ஒரு ரிசல்ட் வரும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து லாம்டா அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ லாம்டா ஸ்பேஸ் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோமோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்குறேன், எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் கோலன். ஸோ என்ன எக்ஸ்பிரஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க, நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஏ அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை 10ஆல் நான் டிவைட் பண்ணணும். இதுதான் வந்து என்னோட ஏம். அடுத்து ஓகே இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது எப்படி ரன் ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் கோலன் ஏ இன்ட்டு 10ன்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி ரன் ஆகும்னா அதுக்கு ஒரு வேல்யூவை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சாரி இந்த இடத்துல நான் வந்து அங்கே வந்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆர்குமெண்ட் நேம் வந்து எக்ஸ்ன்னு இருக்கிறதுனால இங்கே நான் எக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதில் வந்து நான் தவறுதலாக ஏ போட்டேன். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கே என்ன ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்குமெண்ட்டில் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பிரஷனில் கொடுத்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ நான் இப்போ இதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து 50 அப்படிங்கிற அந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஆர்குமெண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு லாம்டா எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு இது. ஓகே இப்போ இதே ஒரு 2 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நான் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் இங்கே எக்ஸ் இன்ட்டு 10 ப்ளஸ் 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அடுத்து நான் என்ன பண்ணேன்னா பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஸோ ஒரு 2 வேல்யூஸை பாஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இல்லை இன்னொரு தப்பு பண்ணியிருக்கேன் நான் இதில். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் 10 ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஏன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஃப் 7,2 அப்படிங்கிற ஒரு இதை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன், எனக்கு வந்து 72 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து 7, அதே போல் ஒய் வந்து 2 அப்படிங்கிற வேல்யூவை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணும்போது இங்கே வந்து 7 இருக்குது. ஸோ 7 × 10 70, 70 + 2 72 அப்படிங்கிற அந்த ஆன்சர் வந்து வந்திருக்குது. ஸோ இதே போல் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸை கொடுத்து ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனை நீங்கள் வந்து எவாலுவேட் பண்ணி அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரே லைனில். இதுக்கு தான் நம்ம வந்து லாம்டா ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லாம்டா ஃபங்க்ஷனை மோஸ்ட்லி நம்ம வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள இன்சைடில்
நீங்கள் வந்து ஒரு டம்மியாவோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு டெம்பரவரியாக நீங்கள் ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நம்ம வந்து இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. பட் நீங்கள் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷன் இந்த லாம்டா ஃபங்க்ஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்னா என்னென்னா ஒரு மல்டிபிள் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி அது ஒரு சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.